பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்படியே அப்டேட்டோட. ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி. ஓகே. தனுஷ் அவர்கள் ஒரு புது போஸ்ட் போட்டிருந்தாரு, DXVE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டா இல்லை ஓம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டான்னு தெரில, பார்ப்போம். அதுவும் சாய் அபியங்கரும் கோட் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்த படத்தோட அப்டேட்னா கண்டிப்பாக அவர் தான் மியூசிக்கலாக இருக்கும். அப்புறம் யோகி பாபுவோட அர்ஜுனன் பேர் 10 அந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஈவென்ட் நாளைக்கு ஈவினிங் 6 PM நடக்குது. அப்புறம் விஷ்ணு விஷாலை வந்து ஆமீர் கான் வந்து வீடியோ காலில் பேசி கட்டா குஸ்தி 2 சக்ஸஸ்க்கு வந்து விஷ் பண்ணியிருந்தார். தாய் கிழவி 100 days ஆஃப் தாய் கிழவி ஈவன் நேற்று நடந்துச்சு, அதோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹிந்தி ஃபிலிம் ஓ மை டாக் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓ மை காட் 2 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. அன்பே டயானாலேருந்து 10 days to go போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த ராம் போத்தினி டைரக்ட் பண்ணுற படத்தில் சான்சி எஸ் மியூசிக் பண்ணுறாரா? மியூசிக் பண்ணுறாரு. சூப்பர். ஓகே. எனக்கு அன்பே டயானால தான் ஒரு டவுட். ஒரே நிமிஷம் ப்ரோ. லவ் படத்துலேருந்து அந்த வாடி செல்ல குட்டி அது வந்து ரீமிக்ஸ் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, லிரிக் வீடியோ. அப்புறம் லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் வந்து காதல் செய்வீர் அப்படின்ற வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அன்பே டயானால என்ன டவுட் ப்ரோ? அது 17th ரிலீஸ் ஆகிறது நல்ல டெசிஷனா? இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு அந்த படம் வந்துட்டு 17th ரிலீஸ் ஆகுது நல்ல டிசிஷன் இல்லை. ஏன்னா அடுத்த வாரமே வந்துட்டு ஜட்நாயகன் வருது. பட் டீமுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. ஓடிடி லாக் பண்ணதுனால அவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க ஸ்ட்ரீம் பண்ணி ஆகணும். ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி இப்போ ஜூலை 30th போனாலும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி 1 week தான் ஆயிருக்குன்றதுனால அதுவுமே வந்து கொஞ்சம் டஃப் டிசிஷன் தான். இந்த மந்த்குள்ளே ரிலீஸ் பண்ணணுன்றதுனால அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஓகே ரைட். தனுஷ் வெங்கட் பிரபு சொல்லிட்டீங்களா பரணி? எல்லாரும் அதுதான் சொல்றாங்க விஷால், நீங்க சொல்லுங்க விஷால். நான் வேற மாதிரி சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஐயோ நம்ம என்னென்னமோ கனவு கண்டிருந்தோமே. அவருக்கு மம்முட்டி கிளிம்ஸ் தான். நான் சும்மா கலாச்சங்க. இல்ல இல்ல எனக்கு ஓம் மாதிரி தான் இருக்கு. மம்முட்டி ஓம் இல்லையா விஷால் ப்ரோ? விபி படம் தானா? ஆமா ஆமா அது விபியோட தான். பரணி விபி ஸ்பேஸ் வேற இருந்துச்சு. விபி தனுஷ் ஜெயசூர்யா சாயபயங்கர். இந்த அளவுக்கு எங்கேயா தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் எஸ்டே சூர்யான்ற அளவுக்கு வந்துட்டீங்க. நீங்க காலுக்கு வந்தீங்க, கட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே. மம்முட்டி கிளிம்ஸுக்கு எதுக்கு பரணி ப்ரோ வீன்னு விட போறாங்க? இதெல்லாம் ஓ எம்முனே உள்ள அப்படின்னா நல்லா டி எம்முனே, அது எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் போடுறாங்க? சரி, நடுவில் ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். இதய முரளி தெலுங்கு ரிலீஸ் வந்து மைத்ரி பண்றாங்க. ஓஹோ, படம் பேர் என்னதுமே? இதயம் முரளி. ஹிருதயமா? கமல் ப்ரோ, பரணியோடது என்ன தெரியுமா? இந்த எம்சி அரசன்ல நீ என்ன சொன்னாலும் மனசை ஏற்றுக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரிதான் இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. விடுங்க பரணி ப்ரோ, இதெல்லாம் நடக்கிறதுதான். விடுங்க பண்ணி ப்ரோ. அவரை கமிட் பண்ணி ஒரு வருஷம் வச்சிருந்ததுக்கு துப்பாக்கி வாங்கியாச்சுல, அவ்வளவுதான். அவருக்கு என்னங்க சூப்பர் லைன் அப்புங்க எஸ்கேக்கு. அவர் ஏன் கவலைப்பட போறாரு? என் பண்ணி இதோட 3ஆவதா? என்னது? முதுகுத்து. பரணி சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க, அவருக்கு இதே வரல பாருங்க. மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடண்ட் ஆனா என்ன எஸ்கேல தான் இருக்கா? எஸ்கேட்ட தான் இருக்காது. ஆமா ஆமா ஆமா, அதுவும் கொஞ்சம் மறுபடியும் ரொட்டேஷன் ஆரம்பிச்சு.
என்ன விட்டு வச்சிருக்கீங்க? நடுவுல வந்து வலைபேச்சுல வந்து திருப்பி சிம்புவே பண்றாங்கன்னு சொன்னாங்கண்ணா அதை வலைபேச்சு. விட்டுருங்க. ஆமா நம்ம ஆமா எங்க ஆமா எங்கால நம்புறீங்க பாருங்க. இல்ல அந்த இல்ல ரெட் ரோடு இருக்கான்ல அவன் போட்டிருந்தா மறுபடியும் அது ரொட்டேஷனுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு இல்ல என்னன்னு ஆபீஸ் confirm போடலன்னு ஆமா ட்விட்டர்ல திருப்பி விட்டுருக்காங்க. போட்டிருந்தான் ஆபீஸ் இன்னும் போடல அப்படின்னு போட்டிருந்தாரு. ஆபீஸ் இன்னும் போடல அப்படின்னு. சிம்புக்கு ஆனா எஸ்கே விட அது கரெக்டா இருக்கும். சொன்னா பரணி திட்டுவாரு. பட் ஆனா நான் திட்டவே இல்லை விஷால். சிம்பு பண்ணட்டும் விஷால். மனசுக்குள்ள திட்டுவீங்கல்ல. இல்ல திட்டலையா? இல்ல ஓகே. எனக்கு அந்த படம் யார் பண்ணாலும் ஓகே தான், எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா அது நல்ல ஸ்கிரிப்ட். எஸ். வரட்டும் விடுங்க. பரணி நேத்து பிரீமியர்ல எஸ்கே பண்ணியிருந்தா கதறிருக்காங்களே பாருங்க எல்லாரும். 3.75 கிடைச்சிருக்கும். எனக்கு புரியலையே. என்ன மோஸ்ட் டிஸ்லைக்டு ட்ரெய்லர்னு பேசிட்டு இருந்தாங்க, கிழிச்சிட்டானா பிரீமியர்ல எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. விஷால் விஷால் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான். அவசரப்படாதீங்க. சூப்பர் கேர்ளுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கூட பாசிட்டிவா தான் வந்துச்சு. இருங்க கிரிட்டிக் ரிவ்யூ வரட்டும். அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றீங்க ஓடிசில? நம்பிக்கை இல்லைன்றது இல்ல. ஐ மீன் படம் நல்லா இருக்கும்னு தெரியும். பட் ஆனா இவங்க சொல்ற ஆஹா ஓஹோ அந்த லெவல் வருமா? சரி பரணி ப்ரோ ஐமேக்ஸ் போறீங்களா இல்லையா? பரணி அது போலனா அத டிக்கெட்டை எனக்கு அனுப்பிச்சிடுங்க ரீஃபண்ட் பண்ணி. நான் இங்கே பாத்துறேன் எபிக்ல. ரீஃபண்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறதா? மொத்த டிக்கெட் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன் விஷால். ப்ரோ போய் பாருங்க விஷால் ப்ரோ. இல்லங்க யாரு பிராட்வேல டிக்கெட் கிடையாது, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? போய் பாருங்க. இல்ல ஆக்சுவலா அந்த டேல இல்லன்னா அதிக காசுக்கு வித்துருங்க விஷால் ப்ரோ. எவ்வளவு நேரம் வாங்குவாங்க? ஐயோ ஏங்க அது அவ்வளவு பெரிய சீட்டு எல்லாம் ஒண்ணும் இல்ல கமல். மூணாவது கீழ இருந்து மூணாவது ரோ அதெல்லாம் இல்ல, நீங்க அப்படி நினைக்கிறீங்க. பரணி நீங்க நம்ம புக் பண்ணதுதான் பெஸ்ட் சீட் தியேட்டர்ல. நீங்க படம் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேணு பார்க்கலாம். பர்ஃபெக்ட் சீட் அது, பர்ஃபெக்டான சீட் அது. மோகன்குமார் ஏன் சைலண்ட் டேக்ட் ஆகறாப்பா? ஆமா வேற வரணும்ல. இல்ல ஒரே ஒரு மயான இதா இருக்கு, என்ன யாருமே வரலன்றீங்க அப்படின்ட்டு. இல்ல யாருமே வரலன்னு இல்ல ப்ரோ. ஏன் இவரு பரணி நீங்க போலையா ஐமேக்ஸ்? பிரகாஷ் ப்ரோ அந்த 15 16 இன்னும் டேட் கன்ஃபார்ம் ஆகல. அது சொல்லிட்டாங்கன்னா ஓகே ரைட். அப்ப நான் உனக்கு சொல்லிடுறேன். நான் எனக்கு வந்து நேற்று வந்து மாலிவுட் டைம்ஸ் பார்த்தேன். அப்படி வந்துருங்கன்ற. ஓகேவா? நேற்று பேசலாம் பேச முடியாம போச்சு. போய் மறந்துட்டேன். அதான் என்னது ஆக்சுவலா எனக்கு வந்து படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து முகுந்தன் உன்னி அசோசியேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த டேரக்டர்கிட்ட இருந்து அதே மாதிரி இன்னொரு படம். ஓகேவா? அதனால அந்த டேரக்டருக்கு அந்த படம் எடுக்கும் போதே நான் ஃபேனு. இப்போ பயங்கரமான ஒரு ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லிக்கலாம். என்னன்னா இது நிறைய பேத்துக்கு பிடிக்காது, கண்டிப்பா பிடிக்காது, அது வேற விஷயம். நான் ஏன்னா இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒப்பீனியன் டிஃபர் ஆகுங்கிற தனியா தெளிவா சொல்றேன். இந்த படம் வந்து எல்லாருக்குமான படம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். இந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கான படம். எப்படின்னா வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனு, கொரியன் த்ரில்லரு, இது மாதிரி வித்தியாசமா ஏதாவது பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ, இல்லை வந்து நெகட்டிவிட்டியை அதிகமா வந்து குளோரிஃபை பண்றதா அந்த மாதிரி இருக்கிறதோ, இல்லை வந்து வில்லனிசம் அந்த கிரே ஷேடை வந்து அதிகமா வந்து பாராட்டுற மாதிரி சீன்ஸ் வைக்கிறதோ, காம்ப்ளெக்ஸான கதைகள், அது மாதிரி ஒரு குழப்பமான கதைகள் பாக்குறவங்களுக்கு ரொம்ப 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 இந்த படம் பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து முகுந்தன் உன்னி அசோசியேட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து எப்பவுமே நான் நம்ம இந்த பேசலே பல தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து இந்த வில்லனிசம் அவங்கள ஹீரோ வச்சு படம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன், ரெண்டுமே வந்து வில்லங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரி வந்து வில்லன் ஹீரோ வில்லனா இருக்கணும், ஆனா அவருக்கான காரணம்லாம் பெருசாலாம் வைக்கக்கூடாது, பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முகுந்தன் உன்னி அசோசியேட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கான்செப்டோட நமக்கு ஒத்து போற மாதிரி இருந்துச்சு. நம்ம எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்னா கதையை சொல்லலை, அந்த கேரக்டரை சொல்றேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பேக் ஸ்டோரி எதுவும் இல்லாம அவன் வந்து முழுக்க ஒரு நெகட்டிவ் சைடு, அதுக்கான சூழ்நிலைகள் அப்படியே அமைஞ்சிக்கிட்டே அவன் பாட்டு பெருசாக போயிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் வந்து முகுந்தன் உன்னி அசோசியேட். இப்போ கிட்டத்தட்ட அந்த டேரக்டர் இருந்து அடுத்த படம் எனக்கு ஒரு தேட்டருக்கெல்லாம் வரப்ப பெருசா ரிப்போர்ட் வரல இருக்கு. பரணியும் ஒரு டீசன்ட் அப்படின்னு தான் சொன்னா, அப்படி சுமாராக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து தேட்டர்ல பார்க்கல. போட்டியில் வந்தப்போ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு வந்து இந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாம தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 விஷயம். ஒன்று வந்து முகுந்தன் உன்னி அசோசியேட் மாதிரியே இதுலேயும் மைண்ட் வாய்ஸ் நிறையா வச்சதும், அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அதாவது உலகம் பூரா எப்படி இயங்குது, நீ அங்கே எப்படி சர்வேல ஆக முடியும், நீ வந்து சர்வே ஆகணும் அப்படின்னா நீ எப்படி போகணும், அந்த உலகத்தோட ஒத்து போகணும். அந்த உலகத்தோட ஒத்து போறதுன்னா என்ன, உலகத்தோட ஒத்து போறதுன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதை வந்து இந்த உடனே ஒத்து போயிருந்தாலும் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு 40 நிமிஷத்துலேயே படம் முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த ஒத்து போறதுலாம் என்ன அப்படின்னா அவங்கள மாதிரியே மாறணும், ஆனா அவங்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்.
அது நல்லா இருந்துச்சு. அது கான்செப்டும் நல்லா இருந்துச்சு. அதுல படத்துக்குள்ள அவங்க வந்து இப்ப எப்பவுமே படத்துக்குள் படம் அப்படின்னா தேட்டருக்குள்ள பெருசா போவாது. இந்த படம் விரிவில தேட்டருக்குள்ள படத்துக்குள்ள படம், அதுக்குள்ள நிறைய படங்கள். அந்த படங்கள் எடுக்கிறதுக்கான எதையுமே நம்மளுக்கு விஷுவலா காமிக்கல. ஆனா என்னன்னா எல்லாத்தையும் சொல்லி நம்மளை வந்து கன்வே பண்ணி வைக்கிறது. அது நல்லா நம்மள்ட்ட அது கன்வே ஆகிருது நிறைய விஷயங்கள். ஹீரோவா நஸ்லின் கிட்டத்தட்ட இருக்க அந்த நஸ்லினோட எல்லாமே மெருகேற்றிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு படத்துலயுமே பிரேமலுவா இருக்கட்டும், இந்த ஆலப்புழா ஜிம்கானா ஒரு படம் பண்ண அப்படியே ஜிம்கானா அது என்னன்னு தெரியல, ஆலப்புழா ஜிம்கானான்னு கரெக்ட் நினைக்கிறேன். தான் கரெக்ட் தானே. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதும் அது நல்லா பண்ணிடலாம். அப்படி இதுல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதுதான் இந்த படத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். அதை ஒரு 3-4 காலகட்டங்களில் நடக்கிற அவருடைய இந்த ஏஜுக்காக ஏற்ற மாதிரி டோட்டலா மாத்திக்கிட்டே போனதும் அவருடைய இந்த வயசுக்கு பக்குவப்பட்ட நடிப்புன்னு நினைச்சிருந்தேன். இந்த வயசுக்கு ரொம்ப 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 பக்குவப்பட்ட நடிப்பு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அப்புறமேட்டு வினித் சீனிவாசனை ஒரு ரோல் கொடுத்ததும் அவங்க பேர் என்ன அந்த முட்டகன் அவங்களையும் கொண்டு வந்ததும் நல்லா இருந்துச்சு. கரெக்டா ஒவ்வொரு இது அது எல்லாத்தையும் தாண்டி அந்த இன்னொருத்தர் இருப்பாரு சச்சின் வைக்கம் டேவிட்னு, அவர் வந்து இன்னொரு படத்துல ஒரு ப்ரொஃபஸர் ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த கூடி விட்டு கூட்டு பயிர் அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா அவர் தான் ஷராஃபுதீன். அதுல சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுலயும் அந்த அந்த ஒரு அவருடைய அது நிறைய பேர் என்ன நசீல் மட்டும் பார்த்தனால அவருக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. அவரு இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருந்தாரு. மற்ற எல்லா கேரக்டரும் தாண்டியும் அவரு பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவரோட ரியாக்ஷன்ஸ் பேசி கடைசி அதை கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா சைக்கியா மாறிக்கிட்டே வந்து கடைசியா வந்து அதை ஒரு 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 எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் நல்லா எனக்கு ரொம்ப நான் ரசிச்சு பார்த்தேன். அதாவது ஒரு சில படங்கள் தான் நம்ம ரசிச்சு பார்க்க முடியும். இந்த படம் வந்து இப்ப ஒரு நண்பரை கோட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா உன்னி முகுந்தன் அசோசியேட் வந்து முகுந்தன் உன்னி அசோசியேட் பார்த்தீங்கன்னா பரபரன்னு போகும். இது அப்படிலாம் போல ஒரு 40 நிமிஷத்துல முடிஞ்சிருது. அதனால வந்து இது வந்து அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இதுல என்னன்னா அப்படி நான் இந்த படத்தை பார்க்கல. இந்த படம் வந்து மலையாள படத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான படமா பாக்குறேன். ஏன்னா வேகமா போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது அடுத்தது வந்து நமக்கு ஒரு தெரிஞ்சு போயிடும் எப்படியும் ஜெயிப்பான். ஆனா எப்படி ஜெயிப்பாங்கிறதா நமக்கு தெரியும். ஆனா அதையுமே ஒரு இதா முடிச்சாங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒவ்வொன்றும் அது ட்விஸ்டாவே இல்லை. அது எப்படின்னா கதையோட ஃப்ளோவே வந்து கட் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த கட் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்டா இருந்துச்சு. அதனால வித்தியாசமான விரும்பிகளுக்கு மனம் இந்த படம். ஓகேவா? எல்லாரும் நார்மலா ஒரு மலையாள படம் மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் நல்லா தூங்க வச்சுட்டு அப்புறமே கடைசி 1.5 மணி நேரம் எழுப்பிடுற கதை கிடையாது. அப்புறமேட்டு வந்து ஒரு ஒரு தெளிந்த நீரோட மாதிரியான ஸ்கில் இருக்காது. ஒரு கொஞ்சம் வித்தியாசமான படம், வித்தியாசமான விரும்பிகளுக்கான படம். கண்டிப்பா சினிமாக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சினிமா பிடிச்சவங்க, சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, சினிமால எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அங்கமா வகிக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உலகமே கிரேசைடு தாங்க. உலகமே கிரேசைடு கலந்தது தான். ஓகேவா? நான் அது எப்பவுமே அந்த கருத்து மாற மாட்டேன். ஆனா அதுலயும் சினிமா உலகம் முழுக்க முழுக்க கிரேவால நிரம்பப்பட்டது. முழுக்க 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 அந்த உலகமே தனி. அந்த உலகத்துல நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. அது முழுக்க முழுக்க எப்படி உங்களுக்கு பயன்பட்டா நல்லவங்க இல்லைன்னா கெட்டவங்க அந்த மாதிரிதான் போகும். எல்லாரும் நிமிஷத்துக்கு பயன்படுத்துவாங்க, தேவையான தூக்கி போட்டுருவாங்க. திரும்ப தேவைப்படுறதா சண்டை போடுறவங்கள திரும்ப பேசி திரும்ப போன் அடிச்சு கூப்பிட்டு ஒரு வேலை இருக்குப்பா இங்க போயிட்டு வாப்பா நீ பெரிய ஆளாயிரலாம் அப்படிம்பாங்க. டக்குனு இவங்களும் போயிடுவாங்க. அந்த மாதிரி அதான் சினிமா உலகம் ஒட்டு மொத்தமாவே வந்து ஒரு நம்மளை பயன்படுத்திக்கிற ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ள அதை வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது நிறைய பேர் எடுத்துருக்காங்க. நிறைய படங்கள் ஓடுறது இல்லை. ஆனா சில படங்கள் வந்து நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிடு எங்கேயாவது போய் அந்த மாதிரி இந்த படம். அதே மாதிரி இந்த டேரக்டரோட எனக்கு ஒரு வெர்ஷனே எனக்கு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு ட்ரையாலஜி எடுக்கலாம். இந்த மாதிரி படங்களே தொடர்ந்து அது எடுக்கிறாரானே. சக்சஸ் ட்ரிலஜில 2 படம், அடுத்து 3வது படம் பண்றாரா? அப்படியா? பண்ணணும். ஏன்னா இந்த மலையாளத்துல கன்னடத்துல ஒரு டேரக்டர் இருக்காரு, அவரும் ஒரு மாதிரி எடுக்கிறாரு. ஜீத்து ஜோசப் ஒரு மாதிரி எடுக்கிறாரு. அப்புறம் மலையாளத்துல இன்னொரு டேரக்டர் ஒண்ணு யாரு போலீஸ் மட்டுமே எடுத்துட்டு இருப்பாரு. யார இந்த கதையா பாத்தீங்கன்னா இரட்டை. அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒண்ணு எடுத்தாரு. அது அவர் பேர் எனக்கு தெரியலங்க, கரெக்டா தெரியல. அந்த நாயட்டு டைரக்டர் தானே? அவங்கதான் ரோந்து. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு இந்த நைட்டு அதான் எனக்கு டக்குன்னு போலீஸா இருந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டோரியா எழுதிட்டு இருந்தார். தமிழ்ல பாத்தீங்கன்னா டேரக்டர் தமிழ் நம்ம டானாக்காரன் எடுத்தார், சிறை கதை எழுதினாரு. இப்ப வந்து அவர் கேங்ஸ்டர் போயிட்டாரு. ஆனா அவர் கேங்ஸ்டர் போகாம அடுத்து இன்னொரு வகையான போலீஸா எடுத்திருந்தாருன்னா அவரு ஒரு ட்ரையாலஜி கிரியேட் பண்ற மாதிரி எழுதிருப்பாங்க. அவர் ஷாதி கபீர்னு நான் சொல்லிட்டு கேக்குதா? ஷாதி கபீர்னு இவரு. ஓகே, எனக்கு பேர் தெரியல. எனக்கு அவர் எப்படி ஒரு இதுல கொண்டு போறாரோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரூட்டை இன்னொரு அடி எடுக்கலாம் இவரு. அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்குது. ஆனா இதை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனுபவம் கிடைக்கும். அதுதான் ஒரு முக்கியம். நமக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று கத்துக்கணும்.
இந்த படத்தை பார்த்து உனக்கு கத்துக்குவோம். எப்படின்னா அன்னைக்கு கமல் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். தெரிஞ்சு தெரியாத சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல. அன்னைக்கு இந்த படம் பார்த்து முதல் நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு கமல். அந்த வார்த்தையை வந்து இந்த படம் கத்துக் கொடுக்கும். அது நல்லதுதான். இந்த இந்த கத்துக்கிறது நல்லது தானே. அந்த வகையில பிரகாஷ்ண்ணே, இந்த படம் பார்த்துட்டு நான் இவங்கிட்ட நிறைய பசங்கிட்ட நம்ம பசங்கிட்ட சொன்னேன், யாரும் அப்ப கண்டுக்கல. அப்புறம் இப்ப எல்லாம் பாத்திட்டு இருக்காங்க. நீங்க குமார்னு சொன்னீங்கப்பா, சுரேந்தர் ப்ரோ குமார்னு. இல்ல இல்ல கமல ஃபுல்லா வச்சுக்கிட்டு குத்துனோம்னா தெரிச்சு போயிடும். நான் படத்தை பார்த்துட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த படத்தை பத்தி. ஓ பரணி, ஏங்க நீங்க ஆனா குமார்னு இவரு சொன்னீங்க. வெளுத்து போடுவேன். சுரேந்தர் இல்ல நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. நான் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். எனக்கு ப்ரோ சுரேந்தர் ப்ரோ என்ன ப்ரோ, நீங்க தானே ப்ரோ எங்கிட்ட வந்து மாலிவுட் டைம் சுமாரா தான் இல்லடா, அவன் சூப்பரா இருக்கான். ஆமா, ஆமா. விஷால் இன்னொருத்தருக்கு ஸ்பீக்கர் கேட்கறதுனால சூப்பரா இருக்கு, நான் கொடுக்குறேன். கோவத்துக்கு மேல வந்துருங்க. ஒரே நிமிஷம் உங்களுக்கு தெரியாது. bro, விஷால் பிரகாஷ் கிட்ட bro. கேளுங்க நீங்க. விஷாலே கேளு, நான் என்ன சொன்னேன்னு விஷாலே கேளு. படத்தை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன். சுரேந்தர் ப்ரோ எனக்கு கூப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த படத்தை பத்தி பேசினாரு. சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னேன். சுரேந்தர் என் சூப்பரா படம் இருக்குண்ணா. பார்த்து நீ வந்து ஸ்ட்ரைட்டா set வாட்ஸ்அப்ல சூப்பரா இருக்குன்னு தானே சொன்னான். ஆனா பிரகாஷ் அண்ணா, இந்த மேட்டரை பத்தி உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் இந்த சச்சின் வைகோம் டேவிடுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வருது இல்ல, ஒரு 10 நிமிஷம் செம்மையா இல்ல இருந்துச்சு. அதுதான் ஒரு இல்ல சின்ன ஸ்கூல் சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். அது வந்து இந்த படத்துல ஹீரோ நான் தான். ஆனா நம்ம பார்க்க போற கதை இன்னொருத்தர். ஆனா அது படத்தோட கதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன வகையே ஒரு கதையை சொன்னது சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அதுதான் கதை. ஆனா அவங்க அந்த கதையை சொல்ல போறது இல்ல. ஆனா அந்த கதையை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வருவோம்னு சொல்லி அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். நான் இது அந்த எனக்கு உண்மையாலுமே நான் வந்து ஹீரோக்களுக்கு எல்லாருமே பிடிக்கணும். ஹீரோக்கள் நம்ம யாரை வேணா ரசிச்சுட்டு போயிடலாம். மியூசிக் டேரக்டர்ல ஒரு 4 பேர் 3 பேர் அப்படின்னு ரசிச்சுட்டு போயிடலாம். யாரை ஒருத்தவங்க கொண்டாடலாம். ஆனா அந்த டேரக்டர்களுக்கு ஃபேன் ஆகிறது இருக்குல்ல, அது ரொம்ப 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 அபூர்வமான ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு படத்துலயுமே அவங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிக்க வச்சா நம்மள வந்து இல்லைன்னா அது என்னன்னா கம்மியான படங்கள் எடுத்தாலும் அவங்க வந்து நம்மள ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆச்சரியப்படுத்தணும். அந்த இந்த படத்துல சொல்ற மாதிரிதான் அவர் போன படத்துல ஒரு விஷயம் பண்ணார். யாரும் பண்ண தயங்க ஒரு விஷயம். ஏன்னா ஹீரோக்கு ஏதோ ஒரு வகையில நீ நியாயம் கற்பிக்கலாம், ஏதோ ஒரு வகையில நியாயம் கற்பிக்கல அவரு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த ஹீரோயினை தேர்ந்தெடுத்தது இருக்கையில ஹைலைட் அங்கதான். அங்க எனக்கு எனக்கு அந்த படம் பார்க்கும்போது சிரிக்கிறேன். அந்த படம் அது வேற மாதிரி சீரியஸ் ஜோன் படம். ஆனா நான் சிரிக்கிறேன். எப்படா எழுதுற இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஆர்க்கு கடைசி வரைக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த என்ன படம் பிரகாஷ்? அது முகுந்தன் உண்ணி அசோசியேட்னு ஒரு படம் இருக்கும். முகுந்தன் உண்ணி அசோசியேட்ஸ் 2 படத்தை பத்தி அந்த டேரக்டரை பத்தி பேசிட்டு இருக்கேன். இது மாதிரியா? லைக் இத இல்ல அதுல இல்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் இல்ல, சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரு டேரக்டர் கிட்டத்தட்ட அதுல சொல்லியிருக்க விஷயம் தான் இதுலயும் சொல்றாரு. ஆனா வேற மாதிரி சொல்றாரு. எதுல இருக்கு பிரகாஷ்? நான் எனக்கு ஏழைகளின் ஓட்டில இருக்கு, மத்தபடி எதுல இருக்குன்னு எனக்கு தெரியல. அது பரணியோட டிபார்ட்மெண்ட். ரெண்டுமே தமிழ் டப்பிங் இருக்கு. அதை மட்டும் பாருங்க, தமிழ் டப்பிங் இருக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா பாருங்க தோழர், இல்ல என்னன்னு தெரியல எனக்கு எதுக்காக சொல்றேன்னா, இந்த சில படங்கள் வந்து டயலாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல 2 படத்துலயுமே டயலாக்ஸ் பர்ஃபெக்ட்டா தமிழ் டப்பிங் பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கீழே போற சப்டைட்டிலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிருப்பாங்க. கீழே சப்டைட்டில் பார்த்தா ரியாக்ஷன்ஸ் போயிடும். இது சப்டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா ரியாக்ஷன் இது பண்ணிருக்காங்க, பக்காவா பண்ணிருக்காங்க. முகுந்தன் உண்ணி அசோசியேட்லயும் அதே தான். எனக்கு அந்த ஹீரோயின் முத்தகனி ஹீரோயின் மறக்கவே முடியாது. அந்த படம் பார்த்துட்டு ஒரு பஸ் சீக்வன்ஸ், அந்த பஸ் சீக்வன்ஸை பார்த்து இன்ன வரைக்கும் நினைச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாம் யார் அந்த ஆமா ஹவுஸ்மேட்ஸ் ஹீரோயின் தான். நாங்க நேர்லயே சொன்னேன். நேர்லயே எனக்கு வந்து பார்த்தோன்னே அவங்க சொன்னதுதான், நீங்க எத்தனை கேரக்டர் போனாலும் சரி, எனக்கு அந்த மறக்க முடியாத கேரக்டர்னா அந்த கேரக்டர் தான். அந்த மாதிரி பண்ணிருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு அந்த முட்டகனி கேரக்டர் ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க பேர் வேற டக்கு டக்குன்னு வர மாட்டேனால அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன பரணி? ஹர்ஷா பைஜு அவங்க பேரு. ஹர்ஷா பைஜு, அஜ்ஜா பைஜு, சாந்தினி. அஜ்ஜா பைஜு, சாந்தினி எனக்கு டீசென்ட்டா இருக்குது. ஆனா பரணி டீசென்ட்ங்கிற வார்த்தை சொல்ல, சுமாருங்கிற வார்த்தை சொன்னீங்க. டீசென்ட்டா இல்ல பரணி, சுமாருங்கிற நேத்து ஸ்பேஸ்லயும் இருக்கு. சுமார்னு சொன்னேன், சொல்லலன்னா சுமார்னு சொன்னேன்னு சொன்னீங்க. ஒரு படத்தை சுமார்னு என்ன பரணி? பரணி சுமார்னு என்ன தெரியுமா? பார்க்கலாம் முடியாதுங்க, நீ போர் அடிச்சா பார்க்கலாம் அப்படிங்கிறத சுமார். பிரகாஷ் ப்ரோ, நான் அன்னைக்கே சொன்னேனே ப்ரோ, அதனால இல்ல நல்லா இல்லைன்னா கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். இந்த படம் எப்படி நான் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். இந்த படம் இப்ப நான் இந்த படம் திரும்ப சொல்றேன், இந்த படம் வந்து 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான படம். ஒருத்தருக்கு படம் ஆகா தரமா சூப்பரா மாஸ்டர் பீஸ் அந்த மாதிரி கேட்டகரி. இன்னொருத்தருக்கு இந்த படமாடா இது எப்படி ரெக்கமெண்ட் பண்றீங்க, மனசாட்சி உங்களுக்கு இருக்கா இல்லடா அந்த மாதிரி கேட்டகரி. இந்த படம் 2 கேட்டகரி தான் பிரியும். வேற எந்த கேட்டகரி நடுவுல போய் டீசென்ட்ங்கிற கேட்டகரிக்கே போகாது. இந்த படம் ஒண்ணு கொடூர மொக்க, சேரவே சேராது, எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி படம். இன்னொன்னு சூப்பர் மாஸ்டர் பீஸ், செம்ம ரைட்டிங்,
பீக்கு சீனு அந்த எனக்கு ரெண்டு எனக்கு நான் சொன்னது சூப்பர் பீக் அந்த மாஸ்டர் பீஸ் அந்த ரகம். ஆனா நிறைய சொன்ன வார்த்தை நல்லா இருந்துச்சு. அந்த ஆனா வார்த்தை பிரகாஷ் வித்தியாசம் bro, விரும்பி. எனக்கு இந்த படத்துல நிறைய டேக்அவே இருந்துச்சு, நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா மிட்டா தான் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தேன். இல்ல அதுதான் சொல்றேன். இந்த படத்துல நிறைய விஷயம் கத்துக்க ஒரு படம் வந்து நீங்க வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஒரு கத்துக் கொடுக்கும். நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வகையிலுமே நான் சினிமா வச்சு நிறைய விஷயம் கத்துக்கிறேன். எனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்துல இப்ப கூட போன வாரம் கூட எனக்கு எப்பவுமே சில விஷயங்கள் எப்படின்னா நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வச்சா நமக்கு பாடம் எடுக்கும். எனக்கு எப்பவுமே எனக்கு இதை ஒரு வாரத்துக்கு முன்னாடி காமிச்சிருக்க கூடாது. எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு ராஜாராணி படத்துல நான் ஒரு விஷயம் மிகப்பெரிய லைஃபுக்கான டேக்கவே ராஜாராணியில் எடுத்துக்கிட்டேன். ஆனா அது என்னன்னா ஒரு வாரம் கழிச்சு அந்த ஒரு வாரம் கழிச்சு நடந்துச்சு அந்த சம்பவம். ஏன்னா இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆனது நமக்கு வேற மாதிரி இந்த முடிவு மாத்திருப்போமோ அப்படின்னு தோணி இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இப்ப நடந்தது கூட எனக்கு இது ஒரு வாரம் முன்னாடி நடந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படம் பார்த்தேன் மாலிவுட் டைம்ஸ் பரணி அப்ப சூப்பர்னா கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க, மஸ்ட் வச்சு நீங்க படம் முடிக்கலாம் நான் காசு கேரண்டி ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படின்னா அந்த படத்தை தேட்டர்ல பார்த்திருப்பேன். போன வாரங்கிறது போன மாசம் ரிலீஸ் ஆச்சு. போன வாரம் பார்த்து இல்ல பிரகாஷ் அண்ணா, உங்களுக்கு முகுந்தன் உண்ணி பிடிக்குன்னா நீங்க தாராளமா போயிருக்கலாமே நம்பி. அப்ப இல்லங்க அப்படி இல்ல. எனக்கு ரெண்டு விஷயம் இந்த படம் பார்க்கணும் ஆர்வம் இருந்துச்சு. முதல் விஷயம் ட்ரெய்லர் படத்தை பார்க்கல. ஏன்னா டேரக்டரோட ட்வீட் பார்த்தேன், இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு ட்ரெய்லர் பார்க்காம பாருங்க. ரெண்டாவது எனக்கு ஷோ டைமே செட் ஆகல. நைட்டு 10 நான் கேட்கறேன். ஏன்னா பேய்க்கு பயப்படுறோட நாய்க்கு பயப்படுவேன். பேய்னா உனக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது, இல்லவே இல்லை நமக்கு. அதனால நம்ம அந்த ஒரு நம்பிக்கையில போயிடலாம். அப்போ ஒண்ணு இல்ல நமக்கு பார்க்காத இருக்கு நம்பணும்னு. ஆனா இது பேயை விட மோசமான பாவியா இருக்கு. சுத்தி முத்தி 10 பாஞ்சு அது பாட்டு குட்டி போட்டுக்கிட்டே கிடக்கு. நைட் எடுத்த 2:30 மணிக்கு நான் ஷோ முடிச்சுட்டு வந்தேன்னா ஏற்கனவே படம் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில படங்கள் வந்து நமக்கு வந்து ஏதாவது மூலையை டைவர்ட் பண்ணிடும். நம்ம யோசிச்சுட்டே வரும், படத்தை பத்தி யோசிச்சுட்டு வருவோம். படத்தை பத்தி வந்து திடீர்னு டூ வீலருக்கு நடுவில் குறுக்க போந்துருச்சுன்னா எனக்கு வேற கீழே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதனால நைட் ஷோ போறது இல்லை, இப்ப தவிர்த்துறது. ஒரு நிமிஷம் நானே அதை மட்டும் சொல்லுங்க. இந்த படம் நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா இல்லையா பரணி? படம் ரொம்ப சுமார்னா ஆனா நீங்க பாருங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ஓகே அப்படி சொல்லக்கூடாது. ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பெங்க வாங்களேன் போங்க, படம் கண்டிப்பா நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கான படம் அது அப்படி பரணி படம் சும்மாருங்கிற வார்த்தை சும்மாரு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு படத்தை மனசை வெளியே அதர் லாங்குவேஜ் படத்தை போய் பார்ப்பானா? நான் அதர் லாங்குவேஜ் படத்தை என்ன சொல்லுவேன், அதர் லாங்குவேஜ் மஸ்ட் வாட்ச் அப்படின்னா தான் படத்தை பார்ப்போம். ஓடிடில பாக்குறதுக்கு அப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. விஷால் ப்ரோட்டா நான் அங்கீகாரம் படத்துக்கு சொன்னேன்னு விஷால் ப்ரோ இந்த படம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த படம் எனக்கு சில இடத்துல ஒர்க் ஆகல, சில இடத்துல ஒர்க் ஆச்சு. ஓகே அவனுக்கு பிடிச்சா அவர் பார்க்கவே இல்ல. நீங்க அப்படியே சொல்லிருக்கலாம் பரணி ப்ரோ, நீங்க அப்படியே சொல்லிருக்கலாம். பரணி பார்த்தேன் இல்ல பரணி இல்ல பரணி நீங்க அப்படியே சொல்லிருக்கலாம் பரணி. எனக்கு அப்படி சொல்லவே கூடாது. எப்படின்னா சில படத்தை இல்ல பரணி ஒருத்தர் ஒரு படத்தை பார்க்க வைக்கணும் என்ன சொல்லணும், நான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனேன், அங்க போய் இந்த காட்டை கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் அதுக்கப்புறம் சீத்தையை பார்த்தேன்னு சொன்னோம்னா ராமருக்கு என்னாச்சோ பார்த்தானா இல்லையான்னு பாடத்துல ஒரு இருக்கானா இல்லையோன்னு போயிருவாரு. ஆனா இதே இடத்துல கண்டேன் சீதே ஃபர்ஸ்ட் சீதையை கண்டேன் கூட சொல்லாம கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டா கண்டேன் மொதல் வார்த்தை உனக்கு தேவை, ராமருக்கு தேவையான வார்த்தை கண்டேன் தான். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கான படம் நீங்க போய் பாத்துருங்க. ஆனா நீங்க இன்டென்ஷன் என்னன்றது முதல் உங்களுக்கு புரியணும். அவருக்கு அவரோட எய்மே ராம சாகணும்ன்றது. அப்படிங்கிறப்ப அவரு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சுத்திதான் கடைசியில சொல்லுவாரு. இருங்க பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களை ஒரு தப்பு பண்ணிட்டேன் பிரகாஷ் ப்ரோ. போன வாரம் நாகபந்தத்துக்கு அனுப்பி விட்டுருக்கணும் ட்ரென்சூட் ப்ரோ அப்பயும் சொன்னாரு. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் பிரகாஷ் ப்ரோ. போன வாட்டி போன வாட்டியே நாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல நாகபந்த படத்துக்கு பாக்குறதுக்கு ஆல் த பெஸ்ட் போட்டு காப்பாத்து வரான். ஆல் த பெஸ்ட் போட்ட உடனே நான் புரிஞ்சு போச்சு. ரைட்டு, நான் ஏன்டா தேட்டர் வரைக்கும் போயிட்டேன், மைண்ட் குழப்பம். பரணி எனக்கு சம்பந்தம் இல்லாம ஆல் த பெஸ்ட் போடணும் அதான் யோசனை. இல்லன்னா கூட பாத்துருப்பேன். நாகபந்தம்னு ஒரு படம் வந்துச்சாங்க. என்னங்க இதெல்லாம் ஏற்கனவே சில பேத்துக்கு பாதி தெரியும், சில பேத்துக்கு பாதி கூட தெரியாது. ஆனா அந்த ஆதி இருக்காரு, அவர் பேரே பாதின்னு வச்சிருக்கலாம். என்ன நீங்க எந்த படம் வந்தாலும் இல்ல நான் ஹானஸ்டா சொல்றேன், இந்த வருஷம் இந்த நான் வந்து இதான் சொல்றேன்ல, நான் ஏதாவது பாக்கல அப்படின்னா நானே சொல்லிடுவேன். இல்ல இந்த ஒரு வாரம் ட்விட்டர் வரல, ட்விட்டர்லயே தான் கிடைக்கேன் நானு. இத்தனைக்கு பிரகாஷ் ட்ரெண்ட்ஸுட் இவங்க எல்லா இன்ஃபுளுசர்ஸையும் ஃபாலோ பண்ணி வீக்லி ரிலீஸ் போடுறாங்கல்ல பரணி ப்ரோ, வீக்லி ரிலீஸ் போடுறாங்கல்ல. அதான் அந்த வரிசையா வதவதன்னு இருக்குமே, அது அதை படிக்க மாட்டேன். போஸ்டர் ஏதாவது ஒண்ணு போடுவாங்கல்ல, அத மாதிரி எப்பயாவது ஷேர் பண்ணா பாத்திருப்பேன். இதுல இந்த மாதிரி எதுவுமே நான் இன்னும் பாக்கல. வாரத்துக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுதோ அதுதான் நான் மண்டே காலையில ட்வீட் போடுறேன். 5 படமோ 6 படமோ அவ்வளவுதான். ஆமா, இப்பெல்லாம் நீங்க எல்லாம் 7 படம் 8 படம் 10 படம் 15 படம் வரிசையா ரிலீஸ் ஆகிறதான் போடுவேன். ரொம்ப இதா இருக்கிறதெல்லாம் போட மாட்டேன். ஆனா பரணி நீங்க ரொம்ப நல்ல ஒரு
ஆனா ஆதி என்ன நீங்க வந்துட்டு ஸோ இந்த யாரையும் மாலிவுட் மியூட்ல டைம்ஸ் ட்ரை போட்டுக்கிட்டே இருக்கீங்க பண்ணுங்கண்ணே. பரணி? நீங்களா மியூட்ல மியூட்ல போட்டுக்கிட்டு? இல்ல மியூட்ல எல்லாம் போடல, சொல்லுங்க. சுரேந்தர் உங்களுக்கு தான் பஞ்சாயத்து. இல்ல எனக்கு தான் பஞ்சாயத்து. உங்க நெட்வொர்க் ஏதோ ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க, ஏய் விட்றா, என்னன்னே அவனை கீழே தெரியல. தூக்கிட்டு வா 2000 ஒரே நிமிஷம். ஏதோ ஒண்ணு சொல்லுங்க போட்டிருந்தாப்புல. சொல்லுங்க சொல்லுங்க. பரணி ஒண்ணு போட்டாரு பாருங்க, குபீர்னு. எனக்கு இன்ன வரைக்கும் அது புரியல. ஓம் சிங்கிளா இருந்தா ஓம்னே போட்டிருப்பாருயா. அது ஏன் எப்படி போடணும்? சம்பந்தமே இல்லாம ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க, என்ன விஷயம் அது? உன் இல்ல ட்வீட்டை நான் பார்த்ததுல டெலீட் இருந்து பண்ணிட்டேன் குபீர்னு சுரேந்தர். இல்ல தெரியும். சுரேந்தர் நான் டெலீட் பண்ணிட்டேன் சுரேந்தர். இல்ல சுரேந்தர் பரணி சுரேந்தர் வன்மம் தான், எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க, சரியா? இல்ல வன்மம் எல்லாரும் ஒண்ணு தான். சொல்றாங்க. அப்படி வன்மம் கிடையாது, இது எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. அதே ஐயா பரணி சொன்னா வன்மமே பரணிக்கு என்ன சொல்லல. மரியாதை? ஆஹா அது வேணா நீங்க சொல்றது ஓகே. அவர் தனியா தெரியறாப்ல. ஆனா வந்து நான் அப்படி சொல்ல வரல. ஐயோ எப்படியா திடீர்னு ஒண்ணு போட்டிருக்கியே, எல்லாரும் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ ஒரு தனி ரூட்ல நிக்கிறியன்னு அது நான் சொல்றது. உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இல்ல பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது கேக்குது. சுரேந்தர் அப்பல நான் இருந்தே தான்டா தூக்குனேன், கேக்குதுடா, விட்டு விட்டு சொல்றா கேக்குதுடா. விஷாலு, என்னடா வேணும் உனக்கு? இல்லண்ணே ஆதி என்ன, ஆதி ப்ரோ நீங்க மாலிவுட் டைம்ஸ் பார்க்கணும், இதுதான் அதுதான் எனக்கு வேணும். பரணி. இன்னைக்கு நைட்டே பாத்துறேன்டா, சரியாடா? வேற ஏதாவது அண்ணே வேணும் ஆனா உனக்கு? நீங்க கொஞ்சம் ஃபியூரியஸ்னு சொல்லி ஒரு படம் இருக்கு, இருங்க அந்த படம் பரணி. இல்ல பார்க்கணும். இல்ல ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். இல்ல ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ அடுத்த விஷயம் சொல்லுங்க. ஆனா ஆதி ஒரே நிமிஷம் பிரகாஷ், பார்த்துட்டு வந்துட்டு அசிங்கமா கேட்பேன். நாளைக்கு காலைல இதே ஸ்பேஸ்ல நாளைக்கு நைட்டு வந்து இதே மாதிரி கேட்பேன். ஏன் தெரியுமா? நேத்து நைட்டு சொன்னேன், நான் இன்னைக்கு நைட்டு பார்த்துட்டேன் இந்த படத்தை. ஏன்னா மானம் கெட்டவனே, நான் உன்னை 2 வருஷமா ஒரு விஷயத்த பார்க்க சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் நீ பார்க்கலையேன்னு. ஆல் ஆஃப் அஸ். எஸ் ஐ அம் நான் லிஸ்ட்ல திமிசுறா உனக்கு. ஆல் ஆஃப் ஒவ்வொரு முறையும் பேரை தப்பாதான் சொல்றீங்க. திஸ் இஸ் எனக்கு சொல்லி சொல்லி அவர் ஆல் ஆஃப் தான் என் மைண்ட்லயே பயஞ்சிருக்கு. அவர் என்ன படம் சொல்லுங்க, மறந்துட்டேங்க அதையும். திஸ் இஸ் சொல்லுங்க என்னதாங்க படம் அது? This is us. திஸ் இஸ் அஸ். அவ்வளவுதான். அது சீரியஸுங்க. ஒரே ஒரு எபிசோட் பாடுறா முதல்ல அப்படின்னு. அது வந்து நம்ம ஊர்ல ஃபேமிலி டிராமான்னு ஒன்று எடுக்கிறாங்கல்ல. எப்ப தெரியுமா சொன்னேன்? எப்பயோ சொன்னீங்க அவன்கிட்ட. ஃபேமிலி டிராமான்னு நம்ம ஊர்ல எல்லாம் எடுக்கிறாங்க. அவன் உண்மையிலே ஒரு நல்ல பயங்கர கண்டென்ட் இருக்கிற ஒரு ஃபேமிலி டிராமா எடுத்திருக்கான். அந்த சீரீஸ்ல ஒரு எபிசோட் பாடுறான்னு நான் சொன்னேன். அண்ணே நாளைக்கே பாத்துறேனே, பாத்துட்டு உங்களை கூப்பிடுறேனே அப்படின்னு சொன்னான். என் குழந்தை இந்த ஃபேமிலி டிராமாக்கெல்லாம் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நைட் அதோட தான். ஏன்டா உன் குழந்தை பிட்டு படம் பாக்குறதுக்கு மட்டும் உனக்கு ஒத்து வைக்குதா? அதை மட்டும் டெய்லி பாருங்க. அந்த ஜாம்பி படம் தான் மைண்ட்ல நிக்குது போல, ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்ன்றது. ஆமாங்க, அதுதான் மைண்ட்ல. இல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த மாலிவுட் டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் ஒரு சாதா படம் தான் பாக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல பாருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாத பிரகாஷ். எனக்கு 2 விஷயம் தான் தெரியும். ஒண்ணு, நீங்க ஒரு ரிவ்யூ போட்டிருக்கீங்க நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னு, அது ஒண்ணு தெரியும். 2வது மாலிவுட் டைம்ஸ் செம படம்னு எங்க அப்பா வந்து போன் பண்ணி, அந்த படத்தை பாத்துட்டியா, அந்த படம் நல்லா இருக்கு, அதை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்க அப்பா வந்து இந்த தமிழ் படங்கள்லாம் சுத்தமா பார்க்கவே மாட்டேங்குது. கன்னட படம், தெலுங்கு படம், மலையாள படம், இந்த மாதிரி. தெலுங்கு அப்பப்ப, மலையாளம் தான் இல்ல. மலையாள படத்தை பார்த்து அந்த படம் நல்லா இருக்கு, நீ போய் முதல் பாரு, உடனே பாரு, என்ன பண்ற நீ அதை பார்க்காம அப்படின்னு டெய்லி கால் பண்ணும்போது அதுலதான் ஆரம்பிப்பாரு. அதனால இது 2 நமக்கு தேவை இல்ல, மத்தவங்களுக்கு எப்படியோ இல்ல, நமக்கு இந்த படம் வந்து சில கொடுப்பினைகள்னு சொல்லுவோம்ல, நமக்கு ஏதாச்சும் ஒன்று இந்த படம் டேக்கவே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கத்துக் கொடுக்கும்னு சொல்லுவோம்ல. அப்படி ஏதோ ஒரு வகையில இந்த படம் ஏதோ ஒரு வகையில நம்ம கத்துக் கொடுக்கும். 4 சீனாச்சும் நம்ம கத்துக் கொடுக்கும். அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அது போன படத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன படம் இவரோட படம் அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவர் வந்து இந்த ஹீரோக்கள் பேரை தூக்கி ஹீரோக்களுக்கு வச்சிடுறாரு. இன்னொரு ஹீரோ பேரை தூக்கி இப்ப போன படத்துல வினித் சீனிவாசனுக்கு உன்னி முகுந்தன் பேரை மாத்தி முகுந்தன் உன்னின்னு வச்சாரு. இந்த படத்துல வந்து வினித் சீனிவாசன் பேரை தூக்கி இவருக்கு வச்சிருக்காரு. வினித் சீனிவாசன் படத்துல வச்சிருக்காரு. என்னையாவோ பிரச்சனை. அதுல வேற மாதம் சேது மாதவன் ஏதோ ஒரு ஹீரோ இருப்பாரு போல இருக்காங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு மாதவன் கேள்விப்பட்டிருக்கேன். மாதவன் நாயர் ஏதோ ஒண்ணு எனக்கு புரியல. மாதவன் ஜீத்து மாதவன் ஏதோ ஒண்ணு இவர் எல்லாம் பண்ணிட்டாரு. வினித் மாதவன் தூக்கி வச்சுட்டாரு. ஏற்கனவே ஜீத்து மாதவன் டேரக்டர் வேற இருக்கிறாரு. இவர் என்ன காய்ச்சப்படி என்ன இந்த டேரக்டர் கோக்கு, அதாவது பார்த்திபன் நம்ம ஊர்ல இருக்கிறாருல, பார்த்திபனே வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல பயங்கரமான ஸ்டார்டிங்ல ஒரு 4 படம் நல்லா சூப்பரா இருக்கும். ஆனா அவர் அப்படி 4 படம் இல்லாம அவரோட ஒரு மூலையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 மடங்கு வித்தியாசமா பார்த்து ஒரு 100 மடங்கு வித்தியாச விரும்பிகளை சேர்த்தா நேர்ல ஒரு தடவை பார்க்க சில டேரக்டர் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம்ல. எனக்கு வந்து அப்படி ஒரு டேரக்டர் அவர் இருக்கிறாரு. கண்டிப்பா பரணி அந்த முகுந்தன்ன்றது வந்து இந்த லாயரோட சிம்பிள் போட்டு ஒரு இது வருமே, அந்த அதேதான். ஒண்ணு அந்த படத்தை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காதீங்க. படம் பாக்கலன்னா பாத்துருந்தீங்கன்னா விட்டுருங்க. படம் பார்க்கலாம் இல்ல, எதை பார்த்து வேணா பாருங்க. ஆனா ஒண்ணு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. தாராளமா எதை வேணா பார்க்கலாம். ஆனா அதை மட்டும் அதை பாக்கறதுனா கூட பாருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
100% உங்களுடைய தார்மீக கொள்கைகளுக்கோ எதுக்கோ எல்லாத்துக்கும் எதிரானதா இருக்கும் படம். அதை ஃபர்ஸ்ட்லயே சொல்லி அதுக்கு மைண்ட்ல இதுல ஒரு விஷயம் இருக்கானே. எப்படா இதை படமா எடுக்கிறீங்க, எப்படா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஏன்னா நீங்க ஸ்கிரீன்ல எதெல்லாம் காட்டக்கூடாதோ அதெல்லாம் காட்டுற ஒரு படம், ஸ்கிரீன்ல எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்ற இது மாதிரி நீ மறுபடியும் கத்து தரக்கூடாது அந்த ஸ்பேஸ்ல. அது என்ன அந்த மங்களவாரம் மாதிரி அது கிடையாது. அது 18+. அது 18+ சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு எரோட்டிக் ஃபிலிம். பட் வந்து கான்செப்ட் வைஸ் அது தேவை. ஓகேவா? அந்த கான்செப்டுக்காக அந்த எரோட்டிக் தேவைப்படுச்சு. ஏன்னா இந்திய சினிமால அந்த படம் யாரும் எடுக்கல. உலக சினிமால ஏகப்பட்ட பேர் எடுத்திருக்காங்க. ஆனா இந்திய சினிமால எரோட்டிக் எடுக்கல. ஆனா இதுவும் அதை பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த படம் வந்து எப்படி தெரியுமா, சில விஷயங்கள் மக்களுக்கு சொல்லி தரக்கூடாது, ஆனா சொல்லி தராங்களா, ஏன்டா சொல்லி தராங்க அப்படின்னு தோணும்ல. இப்ப கிட்டத்தட்ட சதுரங்க வெட்டியில பல விஷயம் சொல்லி தருவாங்க. ஆனா அது வந்து மக்கள் வந்து ஒரு வகையில ஏமாறாமே தப்பிக்க வைக்கும். ஆனா இது அப்படி கிடையாது, வேற மாதிரியான படம். உங்களுக்கு அதெல்லாம் ஓகே அப்படின்னா அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் அது என்ன அடிஷனல் தகவல் என்னன்னா, உரியடி பார்ட் 1, குரங்கு பொம்மை, இந்த 2 படத்துக்கும் எடிட்டரே இந்த டைரக்டர் தான். அவன் இது வரைக்கும் 2 படம் தான் பண்ணிருக்கான் தலைவன். வாயை மூடி பேச. ஆமா சாரி, வாயை மூடி பேசவும் அவர் தான் எடிட்டர். இது 3மே எனக்கு எடிட் பிடிக்குமே ரொம்ப. மஜா கைன்னு, அதனாலதான் நான் சொல்றேன். இன்னொன்னு, அவர் வந்துட்டு ஒரு ட்ரிலஜி பிளான் பண்றாரு. அதுல முதல் படம் முகுந்தன் உண்ணி, 2வது மாலிவுட், 3வது படம் வரப்போகுது. ஆனா அது 2த்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எதை வேணாலும் முதல்ல பார்க்கலாம். என்னோட கைன் சஜஷன் மலையாளத்திலே பாருங்க. மலையாளம் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ்லயே நீங்க பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா பரத்வாஜரங்கன் 1 hour 10 நிமிஷம் இன்டர்வியூ எடுத்திருக்காப்புல மாலிவுட் டைம்ஸுக்கு. அதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆர்காஸ்மிக் டெத் கிடைக்கும். சந்தோஷமா இருங்க. அது ஒரு டேர்ம். சூப்பர்ண்ணா. சொல்லுங்க பல்தான். இன்ஸ்டாப்ல அந்த பிரீத்தம் அண்ட் பெட்ரோங்கிற அந்த வெப் சீரிஸ் அது ஒண்ணு மலையாளத்துல வந்தது போல, எல்லாரும் ஸ்டேட்டஸா போட்டிருக்காங்க. ஏதாவது நல்லா இருக்கா? அப்படியா? தெரியல. என்ன பரணி அது? ஹாட்ஸ்டார்ல வந்திருக்கு. ஹாட்ஸ்டார் அதே ஹேக்கிங் மூவி போல எல்லாருமே போட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு டெக்கியான ஒரு கையும் ஓல்ட் ஸ்கூல் காப்பும் வந்து 2 பேரும் சேர்ந்து கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி அந்த ஹிரானி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரைட் பண்ணி டைரக்ட். ராஜ்குமார் ஹிரானியா? அப்படிதான் சொன்னாங்க. ராஜ்குமார் ஹிரானியா? பரணி அவர்லாம் கிடையாது. அவர்லாம் இல்ல. ஏதோ ஒரு ஹிரானி அப்பா சொன்னாங்க. அவர்னா இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சிருக்குமே பரணி. அவர்லாம் வாய்ப்பு இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். ராஜ்குமார் ஹிரானி கிரியேஷன். ஆமா அவர்தான். ஐஎம்டிபில கிரியேட்டர்னு போட்டிருக்கு. கிரியேட்டர்னா டைரக்டர் கிடையாதுன்றது உங்களுக்கு அவினாஷ் அருண் டைரக்டர் ப்ரோ. அது வந்து ப்ரோ ஷோரன்னர்னுவாங்களே பரணி ப்ரோ, அது ராஜ்குமார் இல்ல கமல். இப்ப வந்துட்டு இந்த எங்கள் தங்கம் யாரு கிரியேட்டட் பை ராஜன், அந்த மாதிரி ரைட்டிங்ல ஒர்க் பண்ணிருப்பான் தலைவன். இல்ல அந்த நீரஜ் பாண்டே இது பண்ணாருல்ல. அது சில பேர் ஆமா, இந்த மாலிவுட் ஒரு படம் வந்தது, விக்ராந்த் அதை பத்தி தான் சுமார் ப்ரோ பேசிட்டு இருந்தோம். நீங்க பாத்துருக்கீங்க சுமார் ப்ரோ? நீங்க கண்டிப்பா பாக்கணும். பாத்துருக்க மாட்டாரு. எனக்கு யாரும் மியூட் போட்டாங்க, வந்தவனே யாருன்னு தெரியல. அவருக்கு போட்டிருக்கீங்க இல்ல சுகுமார், நான் எடுக்குதான் செக் பண்ணேன். எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சேன்? பார்த்தேன், அதுதான் தெரியும். எடுக்குதானா? என்ன எடுக்குதா? இல்ல இந்த மாலிவுட் டைம்ஸ் சொல்லிட்டு ஒரு இது, அது எப்படி இருக்கு, எப்படி இருக்கும், காமெடியா இல்ல சீரியஸா, என்ன ஜானர்? ஏங்க முகுந்தன் உண்ணி அசோசியேட்ஸ் படம் பாத்திருக்கீங்கல்ல? சுகுமார் ப்ரோ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் சுகுமார் ப்ரோ. உங்களுக்காக இந்த படத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சிக்காம சும்மா நாச்சுக்கும் போய் பாருங்க. படம் ஒரு டீசென்டான ஒரு படம் பாக்குறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல போய் பாருங்க. ஆனா கட்டாயம் பாருங்க, ஓகேவா? வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு முன்னாடி முகுந்தன் உண்ணி அசோசியேட் பாத்துருந்தீங்கன்னா வேணா ஒரு பார்வை பார்த்துட்டு பாருங்க. 2 படம் நல்லா இருக்கும். ஆனா 2க்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க அதையும் பார்த்து இதையும் பாருங்க, 2யுமே பாருங்க. ஆனா சரி, இன்னைக்கு வந்து நான் அந்த ஃபியூரியஸ்னு சொல்லி அந்த படம் பார்த்தேன். அது எனக்கு என்னன்னே தெரியல, அப்படியே பார்க்கலாம்னு இது நல்லா இருக்கு, இத பார்க்க வைப்போம். இவரை நல்லா இருக்கும், அது முக்கியமா இவர் நல்லா இருக்கு பார்க்கணும். ஆசையா பேசலாம்னு எனக்கு என்னமோ உள்குத்தா இருக்கு. இத முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துருவோம். சுகுமார் ப்ரோ கண்டிப்பா சொல்றேன், நான் சொல்லி இந்த படம் நான் மொக்க படத்தை கண்டிப்பா பாருங்க. டைம் பாஸ்க்காக தள்ளி விட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம பாக்குறதுக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், அது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் கத்துக் கொடுக்கும். எனக்கு வந்து சொல்றேன், அது நீங்க பாருங்க, நான் சொல்றேன். ஆனா ஒரே சினிமா ஃபீல்ட்ல இருக்கோம். ஒரே நிமிஷம் நீங்க எனக்கு அந்த வெப் சீரிஸ் மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு ரிவ்யூ போடுங்க. ஆமா, டீச் யூ தி லெசன். அது பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் ப்ரோ. கண்டிப்பா அதுல வர அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர் மாத்தி எடுத்தா நீங்க தான். என் குழந்தைக்கு கொஞ்சம் கான்பிடண்டா சொல்லி கொடுங்க. எப்ப எத்தனை வயசு? 2.5 வயசு. 2.5 வயசுல போய் நீங்க பண்ற அநியாயத்துக்கு
அவங்களதான் அவங்க அப்பா அம்மா கேரக்டர் மாத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் வாங்கினா ரீமேக் ரைட்ஸ் வாங்கி கண்டிப்பா அந்த கேரக்டர் உங்களை தான் அடிக்க வைப்பேன். உங்க கேரக்டர் அப்படியே ஜென்ஸ் கேரக்டர் மாத்தி உங்களே அடிக்க வச்சிருவேன். ஆனா உண்மையா சொல்றேன், போன் அடிக்கிறது போன் டார்ச்சர். அது இவரு ஒரு போன் அடிப்பாரு, அந்த போன் இவர் அடிச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு அந்த வெப் சீரிஸ். அது நான் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரசிச்சு பார்த்த வெப் சீரிஸ். அது பெரிய ஹிட், நல்லா இருக்கு. எனக்கு அந்த அதுல எப்படி சொல்றது, அது ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. அந்த பாங்க்கும் அந்த அந்த பொண்ணு பேர் என்னது, இன்ஸ்பெக்டர், அந்த 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே ஒரு இதுவா எனக்கு போதை தெளியணும் அப்படின்னு அவர் சொல்லும் போது அது ஆக்சுவலா நல்லா இருந்தது. அவங்களுக்கு நல்ல ஒரு அது இதுவாவே சூப்பரா இருந்துச்சு. அது ஆரம்பிச்ச விதம், ஒரு எபிசோட்லயுமே ஒரு கதை எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆனா சுமார் என்ன ஆதி என்ன ஒரே ஒரு மேட்டர் அதை பத்தி கேட்க போறேன், மாலிவுட் டைம்ஸ் பத்தி. நீ ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க, ஸ்பாய்லரா இல்ல. பிரகாஷ் என்ன இந்த மேட்டர் நான் எதுவும் கேட்கல. வினித் வந்துட்டு அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் ஒண்ணு பண்ணும் தெரியுமா, வாண்டடா. அது நான் ரொம்ப புதுசா இருந்துச்சு, அது வரையும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இந்த விஷால் அது ரொம்ப பழசு. அப்படியே பாருங்க, அதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. நீங்க எங்க பாங்க ஆக்சுவலா பண்ண நாளைக்கு என்னென்ன பேர்னு சொல்றேன், யார் யார் பண்றாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன், அனுப்பிச்சு கொஞ்சம் அனுப்புங்க. நீ அதெல்லாம் என்ன புரியல ரோலக்ஸ்? பேசி முடிச்சிட்டாடா. ஜீனி அந்த மாதிரி எல்லாம் அதான் சொல்றேன். ஜீனி அந்த மாதிரி தான் இருக்கு போல. இல்ல 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 இருங்க, சும்மா இருங்க. அவர் ஆதி படம் பாக்கணும், நாளைக்கு பேசுவோம். இல்ல நான் ஹெட்செட்டை கழட்டிட்டேன். பேசி முடிச்சிட்டல ஸ்பாயிலர். இல்ல சொல்லல இல்ல பேசி முடிச்சு ஸ்பாயிலர் கிடையாது, பேசியாச்சு. ஆனா ஸ்பாயிலர் பேசல, ஆனா பேசி முடிச்சு. அந்த டாபிக் வேணாம். ஏன்னா இந்த படம் நம்ம இங்க பாருங்க, நான் சீரியஸா சொல்றேன், 2 வகை தான். ஒண்ணு உங்களுக்கும் சூப்பரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கும் மகா மட்டமான படமா இருக்கலாம். ஆனா அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த படம் பார்க்க வேண்டிய படம் மட்டும் மைண்ட்ல வச்சுப்பாங்க. நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது எனக்கு என்னைக்குமே கவலை இருக்காது. ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கிற அளவுக்கு ஒருத்தான படம் இருந்தாலே நான் பாத்துருவேன். அது கண்டிப்பா ஒருத்தான படம், அதுக்கு கண்டிப்பா ஒருத்தான படம், அதுக்கு முதன்மையா செஞ்ச ஒருத்தான படம். நீங்க உங்களுக்கு டோட்டலா உங்க கருத்துக்கு எல்லா கொள்கை ஒரு படத்துல எதெல்லாம் காட்டக்கூடிய, நீங்க உங்க ஜாட்ஜிபிடி ஒரு ரோஸ்ட் போட்டிருந்தீங்கல்ல, அந்த ரோஸ்ட்ல வில்லனுக்கு கூட ஏதாச்சும் ஒண்ணு சமூக நீதி கொள்கை கேட்டு டார்ச்சர் பண்றேன் என்னன்னு சொல்லி ஜாட்ஜி திட்டுற மாதிரி கேட்டிருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா வில்லனுக்கு சமூக நீதி கொள்கை கேட்கறேன்னு சொல்லல, வில்லனோட ஐடியாலஜி என்னன்றத கிராக். அதாவது அன்னைக்கு ஒரு நாள் கேட்டேங்க திட்ட, அதாவது கேட்கல. இல்ல புரியல, என்னடா அது வில்லனுக்கு ஐடியாலஜி கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஒண்ணு அன்னைக்கு ரொம்ப நல்ல மாதிரி பேசிச்சு என்கிட்ட. கவலைப்படாதப்பா அதெல்லாம் கிடைச்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி ஓகேப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தூங்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு ரோஸ்ட் பண்ண சொன்னா அதையெல்லாம் மாஸ்ல வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் வில்லனுக்கு நல்ல ஐடியாலஜி கேட்கல. அன்னைக்கு அந்த படம் வந்த டைம்ல நீங்க சொன்னீங்கல்ல, அது என்ன இந்த படத்துல ரிசர்வேஷன் பத்தி தப்பா இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல, அது தப்பா இன்டர்வியூல அவரே சொல்லிட்டாரு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவரே சொல்லிட்டாரு. ஆமா இல்ல அவரே சொல்லிட்டாரு, தப்பா நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. படத்துல கருத்தியெல்லாம் ஏதாவது தப்பா இருந்தா கூட என்ன பொறுத்த மட்டும் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நான் படத்தை பாத்துறேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தப்பா இருக்கு, அந்த விஷயம் தப்பா இருக்கு சொல்லிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா படமே பாக்குற அளவுக்கு ஒருத்தர் அதான் நான் இன்னைக்கு நைட்டு போலாம் நினைச்சிட்டு இருந்தேன் படம் பாக்குறதுக்கு. சரி இவன் சொல்லிட்டான் விஷயம்ன்றவொடனே சரி அந்த படம் போற பிளான கேன்சல் பண்ணிட்டு இதை உட்காந்து பாக்கலாம் அப்படின்னு உட்காந்தேன். இந்த படம் பார்க்க சொன்னாங்க நீ, அத நானே பல வாரமா அந்த இந்த ஹிந்தி படம் ஒண்ணுடா, மெயினா வாபஸ் ஆவுங்கவா, அத நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்கன்னா அது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பாய் வேற பண்ணிருக்காராம். இல்லடா ஆனா ஒரே அதாவது பேசிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், டேய் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குடா உனக்கு ஆகாது நீ போகாத அப்படின்ட்டான். அந்த சீனை சொல்லி சொல்லாதீங்க, நான் இன்னும் பாக்கல. நான் சொல்லடா, அதனாலதானே இவ்வளவு தூரம் இவ்வளவு இப்படி சொல்லி சொல்றேன். அந்த கொஞ்சம் கோர் அதிகமா இருக்கு, உனக்கு செட் ஆகாதுடா நீ போவாத, நீ போய் ஒரு 4 நாள் தூக்கம் எல்லாம் சுத்திக்கு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டான். அதனால சரி ஓகே ரொம்ப கோர் இருக்குன்னா வேணான்னு வச்சிருந்தேன். அப்புறம் இப்ப ரீசெண்டா படம் பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க ஒரே ஒரு சின்ன சீன் தான், அதை மட்டும் கடந்துருங்க, ஆனா அது கண்டிப்பா தேட்டர்ல பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க போங்கன்னு சொல்லி 3-4 நாளா எல்லாரும் வித்துக்கிட்டே இருந்தாங்க. சரி நீங்க போலான்னு யோசிச்சேன். நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா இந்த படம் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. எனக்கு ஷோஸ் கிடைக்கல. ரா பகதூர்னு ஒரு படம் தெலுங்கு படம் வந்திருக்கான், அது ரொம்ப சிறப்பா இருக்கும் தியேட்டர்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா ஏதோ அந்த இது மாதிரி இருந்துச்சு, நம்ம இந்த
நம்ம ஊர்ல இந்த மேஜிக்கல் மரகத நாணயம் எடுத்திருந்தாங்கல்ல அந்த மாதிரி ஆமா ஆமா இருந்துச்சு. அண்ணா கேர் ஆஃப் கஞ்சர படம் நீங்க தெரியல பாத்திருக்கீங்களா? அந்த டைரக்டர் சங்கீதம் நிறைய பேர் பெஸ்ட்னு சொல்லிருக்கு. தமிழ்ல வரலண்ணே அந்த படம். சென்னையில தெலுங்குக்கே ரொம்ப கம்மி ஷோஸ் தான். டைம் இருந்தா மிஸ் பண்ணாம பாத்துருங்க. டைம்லாம் இருக்குடா தமிழ்ல இல்லையே. பாத்தீங்களா? தமிழ் இது என்ன பல்தான்? சட்லுஜி இல்ல பல்தான், இன்னைக்கு பாப்பேன். இன்னைக்கு இல்ல நாளைக்கு பாத்துருவாங்க. எப்படியும் அழுவ போறேன்னு தெரியும், பாத்துருவோம். இருந்தாலும் அழுக படமா? இல்லண்ணே அந்த படம் இல்ல, இது வேற படம். இந்த Z5ல ஒன்னு பிரீமியர் ஆகி இப்ப பேன் பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த சென்சார் இது பண்ணி ஒரு ஹிந்தி படம். ஆமா 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 ஆமா. இந்த இவங்க ஹூமா படம் அதானா? ஹூமா படம் அது இல்ல, அது வேற. பேபி டூ டை டூ அந்த படம் வரப்ப எல்லாரும் படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு வாரத்துல. டைரக்ட் ஓடிடி ப்ரோ. ஆனா தூக்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஏழைகள்ல கிடைக்கும். இது என்ன படம்? ராவ் பகதூர்ன்றது என்ன? ராவ் பகதூர் வந்துட்டு மேஜிக்கல் ரியலிசம் படம்னா. அத கேக்கலடா, ஜானர் கேக்கலடா. மூடு காமெடியா? ஒரு மாதிரி டார்க் காமெடின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. ஒரு மாதிரி டார்க் காமெடி பிளஸ் சைக்காலஜிக்கல்னு சொன்னாங்க. ஆனா அந்த படம் நிறைய பேர்னா சிங்கீதம் விட இந்த படம் நிறைய மார்க் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஃபாலோ பண்ற ஆட்கள். ஸோ அதனால நீங்க டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்பா மறந்துருங்கண்ணே. ஆல்பா பக்கத்துல கூட போயிடாதீங்க. எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆல்பா வந்து எனக்கு வேற ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார். நான் வேற ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ஆர்ஜினுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு 4-5 வருஷம், நான் 3-4 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ வந்தா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அதுக்காக எனக்கு கால் பண்ணாரு. தோழர் நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்களா 3 வருஷம் முன்னாடி, அதை ஒருத்தன் சூப்பர் ஹீரோக்கு எடுக்காம இந்த ஸ்பை யூனிவர்ஸ்க்கு வந்து அதே கான்செப்ட் வச்சு ஒருத்தன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படியா? அது வந்து அதான் செம்ம பிரிமைஸ்னாங்க. ஆனா இவரு ரிவ்யூ தான் பார்த்தேன், காக்கி டாக்கிஸ். விஷால் ப்ரோ வேணாம் ப்ரோ, நிறைய வாயை கொடுக்காதீங்க, கண்மூடி இருக்கு. இல்ல பல்தான் பிரிமைஸ். கேப்டன் அமெரிக்காவோட கான்செப்ட காப்பி அடிச்சு. அப்படியா? சரி விட்டுருங்க, வேணாம். என்ன சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த படத்தை ரோஸ்ட் பண்றேன். ஏங்க எனக்கெல்லாம் உச்சகட்ட வெறி வந்து, எதுக்குடா நீங்க ரித்திக் ரோஷனை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க? நம்ம கூலியில அமெரிக்கான கூப்பிட்டு வந்தோம்ல. ரித்திக் வந்து எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 4-5 படமே ஒரு கொஞ்சம் சரியா போல தானே எதுவுமே அவருக்கு. ஆமா ஆமா ஆமா, எதுவும் போல. சூப்பர் 30 தான் கடைசியா பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணாரு? விக்ரம் வேதா மாத்திட்டீங்க. விக்ரம் வேதா தான் எல்லாருமே மறந்துட்டாங்களே, அதை விட்டுருங்க. சூப்பர் 30 அது சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இருந்துச்சு. ஆமா, வார் 1 செம்மையா இருந்துச்சு தியேட்டர்ல. அதுக்கப்புறம் எல்லாமே ஒய்ஆர்எஃப்ல எல்லாமே குபீர் தான். எனக்கு 10 எல்லாமே பெருசா ஒர்க் ஆகல. ஆனா அந்த படம் பெரிய அவ்வளவுதான். அந்த யூனிவர்ஸே இழுத்து மூடல் தான், அவ்வளவுதான். இல்ல எனக்கு அந்த பலம் படம் பிடிக்கும், நல்லா இருக்கும். அதான் இது பண்ணி கண்ணு தேவை வச்சிருப்பாரு. தமிழ்ல பலம் இருந்துச்சு, நல்லா இருக்கும். காபில் யாமி கௌதம் ஹீரோயின். அந்த படம் பிடிக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ரொம்ப வருஷம், நான் காலேஜ் படிக்கிறப்பங்க, அதெல்லாம் ரொம்ப முன்னாடி இல்ல. ரைஸும் சூப்பர் படம், ஆனா அதுவும் ஃபிளாப். சென்னை 28 எப்ப வந்துச்சு சார் ப்ரோ? சென்னை 28 2007 நினைக்கிறேன். ஏன் என்னாச்சுப்பா? கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சா? ஏன்னா அந்த காம்போ உடையுது. அத பத்தி அதுதான் எனக்கு உண்மைதான். என்ன தாயபங்கிறத கோட் பண்ணிருக்காருல்ல. இப்ப இல்லடா, அதுதான் பார்ட்டிலேயே இதுவாயிடுச்சுல. ஆனா இல்லண்ணா, அது ஒரு அக்ரிமெண்ட். பார்ட்டி பிரேம்ஜி அது குடும்பத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்னு சொன்னாங்க. ஓகே, நடிகர்லாம் மியூசிக் போடுவாரு, நடிச்சா ஈவன் மியூசிக் போடுவாரு. கோட்ல கூட அவர் மாத்திருக்கலாம்ல. ஆனா கோட்லயுமே பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்கும்ல. பட் ஆனா இப்போதைக்கு ஈவன் இருக்கிற ஸ்பேஸ்ல ஒரு பெரிய படத்தை ஈவன் நம்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அந்த பெரிய படம் சொன்னாரே, அது அந்த படம் தான். இது விபி, இது ஒரு பெரிய படம். ஆமாடா, சிவகார்த்திகேயன் என்ன பண்ணதா இருந்துச்சு. அதான் அவ்வளவுதான். பரணி அதனாலதான்டா வன்மத்தை கக்குனால. ஆனா இப்ப டிஏஜிங் பண்ண தேவையில்ல இல்ல தோழர். தனுஷ் தான் சேவ் பண்ணிட்டு வந்துருவாரு. டிஏஜிங்கே மேட்டர் இல்லைங்க. அது உங்களுக்கு அது வேற ஒண்ணுங்க. அது சைஃபை சார்ந்த வேற ஒண்ணு. அதுக்கு நீங்க போய் எடுக்கணும். அந்த மாதிரிதான்
நான் அப்புறமா போன் பண்றேன், சொல்லுங்க. ஏன்டா நீ எதுக்குடா எதிரணியை பத்தி தெரிஞ்சுக்கிற? இல்ல தலைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், நல்லதுதான். ஆக்சுவலா இதனால இல்லடா, அது இந்த விபிக்கும் இவனுக்கும் ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. பட் என்னன்னா நீ மெயின் பேசிக் திங்கடா, நீ இங்க இருக்கணும் இல்லடா. இப்ப அவர் துபாயில தான் இருக்காரு, நீ அவரை பிடிக்கணும், இது பண்ணணும் அப்படின்னா நீ அக்சசபிளா இருக்கணும். அப்புறம் இதுக்கு முன்னாடியான ப்ராஜெக்ட்ஸ்ல நீ என்ன மாதிரியான முனைப்பு காட்டியிருக்கன்றத வந்து பார்ப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க. ஒரு பெரிய படம், இன்னும் ஒரு தனுஷ் படம் அப்படின்னு நீ ஒண்ணு பண்ணும்போது அதெல்லாமே பிளேக்கு வரும். அப்புறம் உனக்கு என்ன பிசினஸ் இன்னைக்கு இருக்குன்றது ஒண்ணு வரும். அப்புறம் நீ இப்ப என்ன கடைசியா என்ன ஹிட்ஸ் கொடுத்திருக்க, என்ன வியூஸ் இருக்கு, அல்காரிதம் கடைசியா எதுவுமே ஞாபகம் இல்லை எனக்கு. என்னதானே பண்ணாரு கடைசியா? ஸ்டார் தான் ஞாபகம் இருக்கு. ஆல்பம் கடைசியா கிளம்பி போங்கடா நீங்களும் உங்க நாடும்னு துபாய்க்கு போனாரு. என்ன கேட்டா 30 வருஷத்துல இவன் செஞ்ச சிறப்பான காரியம் தான். நான் வந்து உலகத்துல வேற எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம், எப்படியாவது பிளைட் பிடிச்சிருந்த ஆட்டை விட்டு ஓடி இருக்கேன். நல்லா நான் என்ன அதாவது நான் வந்து யுவனோட ரசிகன், எனக்கு யுவன் சந்தோஷமா இருந்தா போதும். நீ அங்க இருந்தாதான் ஏன் சந்தோஷமா இருப்ப, சந்தோஷமா இருக்கியான்னு தான் தோணுது எனக்கு. நான் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நீ இந்த வேலையை பாருன்னு சொல்றது அது ஒரு அறமற்ற செயல். ஆனா உங்க யாருக்காச்சும் இதய முரளி ட்ரெய்லர் பிடிச்சதா? எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. எனக்கு வந்து அந்த இது மாதிரிதான் இருந்துச்சு, அந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து நீலாம்பரி இந்த ரோல்ல வந்து வெளியே வந்து இந்த கதவை திறப்பாங்க 18 வருஷம் கழிச்சு, பெருசு அப்படியே லைட் அடிக்கும், இன்னைக்கு நாசரோட கண்ணாடி எடுத்து போடுவாங்களே, அந்த மாதிரி கண்ணெல்லாம் கூசிருச்சு. அந்த ஆமாடா, கண்ணெல்லாம் கூசிருச்சுடா. ஏன் பல 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 பலன்னு அப்படியே கிளாஸியா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன்டா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. 3.5 நிமிஷத்துக்கு மொத்த படத்தையும் ட்ரெய்லர்ல காட்டிடுறாங்க. அப்புறம் கச்ச 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 கச்சன்னு கட் பண்ணி வச்சு ஒரு 250 கட்டு வச்சிடுறாங்க. ஏன்னா இந்த கட்ஸ் இருக்குல்ல, அதுவே இப்பெல்லாம் நம்ம இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல அது இதுலன்னு இந்த கட்டுக்கு ரொம்ப பழக்கப்பட்டாங்க. எனக்கு ஒரு பிலிம் பாக்குற மாதிரியே தோண மாட்டேங்குது. அப்புறம் அதெல்லாம் கூட விட ஒரு படத்துல ஒரு கேமியோ வச்சிருக்க, அதுவும் சின்ன ஜெயந்த் மாதிரி அப்பா கூட நடிச்ச ஒருத்தரை கூட்டு வந்து நீ வந்து அங்க ஒரு கேமியோ வைக்கிற, நான் வந்து உன்ன மாதிரியே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதே ரெஃபரன்ஸ் ஒண்ணு வைக்கிறேன். அதை கொண்டு போய் ட்ரெய்லர்ல ஏடா வைப்பீங்க? இந்த ஒருத்தனை கேமியோ கூட்டு வந்து நடிக்க வச்சுட்டு அந்த வசனத்தை தூக்கி ட்ரெய்லர்லயே வச்சிடறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப தியேட்டர்ல நான் என்னத்த பாக்குறது? நான் இப்ப நீ தியேட்டர் ட்ரெய்லர்ன்றது எதுக்கு ப்ரோ? அந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம் வந்து தியேட்டர்ல பாருங்கன்னு சொல்றது தானே. நீ ட்ரெய்லர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப நான் தியேட்டர்ல வந்து என்ன பாக்க? நான் வேறதா இருக்கும் தோழ, வேறதா இருக்கும் தோழ. அதான் சொல்றாங்களே, கொரியன் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு வேற ஏதோ சொன்னாங்களே, அதான் அது வேற. இப்போ அதை தாண்டி ஒரு 10 விஷயம் கூட இருக்கட்டும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, தியேட்டர் மொமெண்ட் தான். நான் என்ன சொல்றேன், இந்த விஷயத்தை எழுதும் போது என்ன நினைச்சு எழுதிருப்பேன்? ஓகே தியேட்டர்ல செம்மையா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சானே எழுதிருப்பேன். ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஹை கிடைக்கும். இப்ப நான் அந்த தேரேஷ்குமே பாக்குறோம் இல்லையா, தேரேஷ்க்கு மேல வந்து அந்த ராஞ்சனால வந்த அந்த முராரி வந்து திருப்பி வராப்புலன்ற ஒண்ணு இருக்கு. அந்த மொமெண்ட் தியேட்டருக்கான மொமெண்ட் தான் அது. ஆடியன்ஸ்க்கு டேய் சம்மடா இந்த கனெக்ஷன் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு தோணும், ஒரு ஹை கிடைக்கும். அதுக்காகத்தான் வைக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் அதனாலதான் சினிமால என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைக்க மாட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல வைப்பாங்க. சோ தட் அவங்க அதை ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணி திடீர்னு அவங்க யோசிக்கவே இல்லாத இடத்துல அது வரும். அந்த டேக் அவே மாதிரி கடைசியில போறப்போ உனக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி வர வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அது. மேக்ஸிமம் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் வைப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம இதுல வச்சது. அப்புறம் மெயினா எனக்கு எமோஷனலாவே அதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப அவங்க சோகமானா எனக்கு சோகம் ஆகாது. நீ அந்த சோகமாகறதுக்கு ஏதாவது ஒண்ணு பில்ட் பண்ணணும். அந்த படத்துல எதையுமே பில்ட் பண்ணல. இந்த கேரக்டரைசேஷனும் புதுசு இல்ல, ஏற்கனவே இதே முரளி பண்ணதுதான். அப்ப நீ இந்த இன்ட்ரெஸ்டிங் வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒண்ணு கூட அந்த இல்ல அந்த ட்ரெய்லர்ல. பல 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 பலன் இருக்கு, அது அவ்வளவு மட்டும்தான். ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கு அந்த படத்துல. அதை தாண்டி எனக்கு இப்ப நீ சினிமாட்டோகிராஃபியுமே நான் எப்படி சொல்லுவேன்னா, பயங்கர பல பலன் இருந்துச்சுன்னா நல்லா சினிமாட்டோகிராஃபி கிடையாது. ஒரு ஷார்ட் நமக்கு தோணல, ஏய் என்ன ஷார்ட் அது அப்படி தோணும்ல, எனக்கு அந்த மாதிரி இதுல கூட தோணுச்சு. நேத்து ஒரு பாட்டு வந்துச்சு, நேத்து ஒரு பாட்டு வந்துச்சு. அது என்ன பாட்டு? அது அந்த டிசி பாட்டு. யாருங்க அது? டே விஷாலு, ஹங்கோவா இல்லப்பா, அது ஹேங்கோவர். ஹேங்கோவர்ன்றதோட ஸ்டைலிஷான வெர்ஷன், சொல்ற வெர்ஷன், சொல்லக்கூடிய வெர்ஷன். அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுல விஷுவல்ஸ் எல்லாம் வந்துச்சுல்ல, எனக்கு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அது சினிமாட்டோகிராஃபியா அவனை ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு தெரியல, நான் பார்த்தேன் இந்த
எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ட்ரெய்லர் அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு மட்டும் வேற ட்ரெய்லர் காமிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. எல்லாம் ஃபீலிங்ஸ் ஆயிட்டாங்கண்ணே. எதை பாத்துறா ஃபீலிங்ஸ் ஆனாங்க? இல்லைண்ணா இந்த ஒன் சைட் லவ், மல்டிபிள் லவ்ஸ், அதனாலயே நமக்கு நம்ம எல்லாம் கொஞ்சம் குஷி ஆயிடுவோம்ல. ஒன் சைட் லவ் பார்த்தா ஏன்டா குஷியா வரீங்க? ஒருத்தன் நல்லா இருக்கான்றத பார்த்து குஷியானா பரவாயில்ல, அவன் வாழ்க்கையை நாசமா போயிடுச்சுன்றப்ப சந்தோஷம் அடைவீங்களா? சேடிஸ்டா இருக்காங்களே புறா பயிலும். கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஏன்டா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு இந்த வெளிநாட்டுக்கு போய் லவ் பண்றாங்க கஷ்டம்னா இந்த வண்டி எடுத்துட்டு போய் டிராவல் கிளம்பி இங்க இருந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் போறாங்கன்றத காட்டா எனக்கு கனெக்டே ஆகாது. அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய கஷ்டமா இருந்தா வண்டியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு நீங்க வந்து இதுக்கு அது பேர் என்ன, நார்த்துக்கு வந்து டிராவல் லடாக் லே லடாக் போங்க அப்பெல்லாம் சொல்லுவாங்க. டேய் என் பிரச்சனையே பெட்ரோல் போட முடியலன்றதான்டா, நீ என்னடா பெட்ரோலை போட்டு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. இருக்கும். அதாவது காதலுக்காக கிளம்பி இங்க இருந்து எனக்கு வாரணமாயிரமே சொல்லுவேன், இங்க இருக்கு அமெரிக்கா போயிட்டு வாடா அப்படின்னு புள்ளைய அந்த பிள்ளைய போய் பிடிச்சிட்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு புள்ள பிடிக்க அனுப்பான் யாராச்சும் ஒருத்தன் இந்த இருக்கு அமெரிக்கான்னு. எனக்கு அதுவே பண்ணுங்க. தோழர் அடுத்து வாங்க, அடுத்த படம் சைக்கோ படம் ஒண்ணு இருக்கே, அடுத்து அதுக்கு வாங்க தோழர். அத பத்தி பேசுறீங்க. அதான் விண்ணை தாண்டி வருவாயா அதுவும் பிடிக்காதுதான். ஆனா அதை விடுங்க, பட் அதை விட வாரணமாயிரம் பிடிக்காதுன்றாரு கமல். ஆமா இல்ல விண்ணை தாண்டி வருவாயா ஒர்க் ஆகல. வாரணமாயிரம் என்னடா இது, இவங்க எல்லாம் எந்த உலகத்துல தான் வாழ்றாங்கன்னா நான் இந்த ஊர்ல அது வந்து டிஸ்டிங்டா பிடிக்கல. ஆனா நமக்கு ரியாலிட்டியில இல்ல, அவ்வளவுதான். வாரணமாயிரம் இல்ல அது ஒரு ஃபேண்டசி படம் நினைச்சு பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதுவும் இன்னொன்னு அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன், அது அந்த வயசுல பார்த்தது. நான் பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே கிளம்பி திடீர்னு இங்க போறான் அங்க போறான், ட்ரக்ஸை மாட்டு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்கான், அம்மா அப்பா முன்னாடியே அவன் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்க இருந்து கிளம்பி ஆர்மிக்கு போறான். ஏன்னா தொட்டதெல்லாம் துவங்குது வச்சதெல்லாம் விளங்குதுன்ற மாதிரி ஒரு சந்தோஷமான கொடுத்து வச்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆள் போக போக அடுத்தடுத்த ஆள் வந்துகிட்டே வேற இருக்காங்க இவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. நான் அந்த மேபியே தெரியல, அந்த ரேட்ல கொஞ்சம் வைத்தறிச்சலோட அந்த படத்தை பார்த்திருப்பேன் போல நான். இல்ல ஆனா ஒரு 2-3 ட்வீட் பார்த்தேன், அதுதானே குபீர். என்னன்னா தமிழ்ல ஒரு பிரேமம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஒரு ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப அவசரப்படுறீங்கடா தம்பி. எது பிரேம் அந்த வடிவேல் ஜோக் ஒண்ணு வரும்ல, மகாலட்சுமி கேலண்டர்ல கூட பார்த்தது இல்ல போல என்ன, அந்த மாதிரி என்னுடைய பிரேமோட ஒரு பிரேம் பாத்திருக்கீங்களா அடங்கின்ற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு தெரியலடா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா இது இது யாரு எந்த உலகத்துல வாழ்றாங்கன்ற மாதிரிதான் இருக்கும். யாரு? சுகன் ப்ரோ இருக்காருல, ஆரோ, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாரு இதே முரளி ட்ரெய்லர். ஏங்க நிஜமாவேவா சுகன்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு தோழர். சுகனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒன் சைடு லவ், இந்த லவ் அந்த மாதிரினாலே லைட்டா குஷி ஆயிடுறாப்ல. சப்த சாகரதா செயலும் இல்ல சப்த சாகர செயலும் நல்ல படம், அதெல்லாம் வந்து குறை சொல்லக்கூடாது. இதுதான் வந்து இந்த கோட்டால வந்து புடிச்சு விட்டாரு. சரி ஓகே, ஒன் சைடுல ஒரு இதய முரளிதான், அது தெரியும் எனக்கு, அது மேட்டர் இல்ல. ஆனா அத உருப்படியா சொன்னா பாக்கலாம் ஏதாவது. ஆனா படம் மேபி நல்லா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெய்லர் கிட்ட தான் மோசமா இருந்துச்சு என்ன பொறுத்த மட்டுக்கும். படம் மேபி நல்லா இருக்கலாம், யாரு கண்டா. அந்த இவர் தான் சொன்னாரு அட்லி வந்து ஏதோ இந்த பேட்டியில அந்த இது பார்த்தோம் ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் மாதிரி ஏதோ ஒண்ணு, அவர் பயங்கரமா சொல்லியிருந்தாரு படம் நான் பார்த்துட்டேன் பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னாரு. ஆனா எங்க அண்ணனுக்கு இதான் பெஸ்ட் ரைட்டிங் வேற அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னாரு, அதனால அவர் பேச்சையும் நம்ப முடியாது. பிகில பார்த்துட்டு சொன்னாரு இதான் என் கெரியரோட பெஸ்ட் ரைட்டிங். இருங்க அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க, பரத்வாஜ் ரங்கனோட பிகில் ரிவ்யூ பாக்குறீங்க, அதை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்க. பேசிருப்போம். இல்ல கைடி நல்லா இல்ல, பிகில் நல்லா இருக்குன்னு நம்ம பேடி அப்படிதான் பேசிட்டு இருந்தாப்ல, வணக்கம் பேடி அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. எனக்கு நல்லா இருக்குன்றது கூட ஓகே, தியேட்டரிக்கலா ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும்.
ஆனா கைதியே நல்லா இல்லைன்னாரு. இல்ல மாவீரன் எனக்கு சீரியஸா கைதி எனக்கு பிடிக்கல, கைதியை விட பிகில் எனக்கு கைதி என்ன சொன்னாருன்னா கைதி வீடியோ கேம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டாரு. இல்ல எனக்குமே கடைசியில அப்படிதான் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா, லாஸ்ட் மொமெண்ட் இருக்குல்ல கைதியில, லாஸ்ட் மொமெண்ட் இருக்குல்ல கைதியில, அது எனக்கு கொஞ்சம், அதாவது என்னன்னா அந்த அது எந்த இடத்துல தெரியுமா, அந்த 30 பேர் அடிப்பான் தெரியுமா இடத்துல, கத்தி எல்லாம் குத்து வாங்கிட்டதுக்கு அப்புறம் வந்து அப்படி அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஜோன்ல எனக்கு கொஞ்சம் அதை விட்டுருச்சு. ஏன்னா அதாவது கத்தியை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டாயே, அடிச்சிட்டாயே, அதுக்கப்புறமும் கீழே விழுந்து திருப்பியும் அவ்வளவு பேரை நீ அடிச்சிட்டேன்னா எனக்கு நீ இந்த இதுக்கு போகும்போது உனக்கு கன்னே தேவையில்லை. ஆக்சுவலா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, ஏன்னா நீ தான் இதுக்கு முன்னாடி 10 பேர் அடிச்சா, அப்புறம் 20 பேர் அடிச்சா, அப்புறம் 30 பேர் அடிச்சா, 50 பேர் இவன் அடிக்க மாட்டியானின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அவன் கையில கன் எடுக்கும்போது நமக்கு ஒரு ஹை கிடைச்சிருக்கணும்ல, அது இல்ல. அப்புறம் இன்னொரு எனக்கு அதுல பெரிய பிரச்சனை, அந்த கேட்லிங் நம்ம வச்சிருக்கிறத போஸ்டர்லயே காட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டர்லயே அதை வந்து காட்டிட்டாங்க. அப்புறம் அந்த இதுலயும் சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டேலாகே அப்படிதான் ஆரம்பிக்கும். நரேன் சொல்லுவார்ல, we also found some gatling guns அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்டே. கமிஷனர் சொல்லுவாரு. அதான் சொல்றேன். சோ அது எனக்கு போஸ்ட்லயே வந்துச்சு, இவங்களும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இவன் உள்ள போறான், சகத்தான் போறான் அப்படிங்கிற விஷயம் வரும்போதே ஓகே, அந்த கன் எடுக்க போறான்றது ஃபர்ஸ்டே நாங்க ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஷோ பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பிகில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஷோ பாக்குறோம். பார்க்கும்போதே ஓரளவுக்கு இதுவாயிருச்சு. ஆனா எனக்கு அதோட இந்த ஆங்கிள் ரொம்ப பிடிச்சிச்சு, அந்த எமோஷனல் ஆங்கிள் ஒன்று வச்சிருந்தாங்கல்ல, அது எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு கைதியில எனக்கு. ஆனா இந்த விஷயம் எனக்குமே அந்த வீடியோ கேம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கடைசியா அந்த அந்த லாரி முன்னாடி வச்சு ஒரு ஃபைட் போடுவாங்களே, கத்தி குத்துவாங்க அப்புறம் ஃபைட் போடுவாரு, அது எனக்கு கொஞ்சம் ஓவர் போர்டே போயிட்டாங்களோ அதுக்கப்புறம். ஆனா அந்த கேட்லிங் சீக்வன்ஸ், ஸ்டேஜிங் அதெல்லாம் பயங்கரமா இருக்குமே தோழர். தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அன்பாப்புலர் ஒபினியன், எனக்கு கைதியை விட மாஸ்டர் பிடிக்கும். ஆனா அந்த எனக்கும் அதான்டா, எனக்கும் அந்த இது குஸ்தி படத்துல ஒரு டெம்ப்ளேட் உள்ள அந்த வேலுங்கிற அப்பாவி அடிப்பேன்னு சொல்றீங்களே கியூ அப்படின்ற மாதிரி, எனக்கும் பார்த்த புதுசுல பிகில தான் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. கைதி சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கம்ப்ளீட்லி ஆப்போசிட். இல்ல எனக்கு என்ன தெரியுமா, அதான் இல்ல, அதாவது எனக்கு நான் இதை எப்பவுமே சொல்லுவேன், என்ன தெரியுமா, ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது தோழர் நீங்க மட்டும் என்ன வித்தியாசமா சொல்றீங்க, நான் சொன்னேன் நீ சீரியஸா சொல்றேன், நீங்க எல்லாம் கடிச்சு வைக்க மாட்டீங்கன்ற ஒரு டாக்ஸிக் இல்லாத சூழலை இங்க உருவாக்குங்க, பாதி பேர் வெளியே வந்து உண்மையை பேசுவான். நீங்க வந்து அன்பாப்புலர் ஒப்பீனியன் நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஏனோ இல்ல, எனக்கு என்ன பொறுத்த மட்டும் அந்த படம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். இவங்க வந்து பயப்படுவார், ஐயோ எல்லாரும் அநியாயத்துக்கு அன்பாப்புலர்னா நீங்க ஜெயிலரை விட பீஸ்ட் ஒரு கத்துனீங்க ஒரு வாட்டி. ஆஹாண்டா, அது அப்படி இல்லடா, பீஸ்ட்லயாச்சும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருந்தாங்க. ஜெயிலர் மாமூலான படம் தானே, அது லெஃப்ட் ஹேண்ட்ல கிண்டிட்டு போயிடுவாரா நெல்சன், அவர் ரேஞ்சுக்குன்னு நான் சொன்னேன். நெல்சன் ரேஞ்சுக்கு அது இப்போ அந்த படம் பீஸ்ட் வந்து ஒருத்தன் போராடி தோத்த படம். இது எனக்கு என்ன வருமோ சேஃப் பிளே ஆடி ஜெயிச்ச படம். கிட்டத்தட்ட சேவாக் வந்து 100 பாலுக்கு 60 அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சேவாக்கால 100 பாலுக்கு 60 அடிக்க முடியாதா, ஆனா 60 தான் பெரிய நம்பர். ஆனா சேவாக்கு 10 பாலுக்கு 30 அடிச்சு அவுட் ஆனாருன்னு வச்சுக்கோ, அதான் பீஸ்ட். ஆனா அந்த ஒரு ஷில் அவுட்ல அது எப்படி நடந்துச்சு, ரிட்டையர்ட் சர்வீஸ்மேன் பையன் சாவுக்காக பழி வாங்குறான், விக்ரம் ஜெயிலர் சேம் ஒன்லைனர் அந்த டைம். அந்த வடிவேல் ஜோக் ஒண்ணு வரும்ல, 71,731 ரூபாயா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வரல, அந்த மாதிரி யார் எடுத்தாங்க சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா நான் எனக்கு புரியுது, அப்ப அது உண்மையா, நான் ரூமர்ல நினைச்சேன். ஏண்டா அது எப்படிடா பாக்கெட் வித்தியாசம் கூட நீங்க மாலிவுட் டைம்ஸ்ல ஒரு சீன் இருக்கு, நீங்க நைட்டு பாத்துட்டு வாங்க, நாளைக்கு இதே மீமை வச்சு ஒண்ணு போட்டிருந்தாங்க, நாளைக்கு பேசுவோம். இது மாதிரிதான், அது எப்ப கலர் வித்தியாசம் கூட தெரியாம கையப்படுவேன்ற மாதிரி, அதுக்குன்னு எக்ஸாக்டா அதே மூமெண்டாடா வரும். ஹரி ப்ரோ, அந்த படத்துல தமிழ் டைரக்டரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. எந்த படத்துலப்பா? சூப்பரா இருந்துச்சு பரணி, மாலிவுட் டைம்ஸ்ல. அதை ஏன்பா சொல்லி ஸ்பாயில் பண்ற? நான் தான் படம் பார்க்க போறேன். டைரக்டர் தானே சொன்னேன் நான். என்ன அந்த டைரக்டர் பேரு? கார்த்திக் சுப்பராஜா அண்ணன் தெய்வ பரணி. உன்னை பரணி அசிங்கமா வருது பரணி, என்னத்துக்கு பரணி இப்படி பண்றீங்க? சத்தியமா வந்துட்டு நான் அவர் கெஸ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். காண்றதுல வேற யார் யாருக்கா எனக்கு தெரியலையே. இல்ல இனிமே பரணிக்கு என்ன பண்ணணும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன் இல்ல, நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடாது. செஞ்சு நீ நானும் என்ன படமே பாக்கல பரணி, இப்ப ஸ்டேஜ் போயிட்டு வச்சுதான் நானே சரி நைட்டு பாக்கலாமா. அது வந்துட்டு
அவர் வரலாம் மாட்டாருங்க படத்துல. பேசாதீங்க பரணி, எந்த பதிலும் சொல்லாதீங்க பரணி, ரீசனே சொல்லாதீங்க. சாம இருங்க பரணி. சாரி சாரி அவனை பதவியில இருந்து இறக்கி விடுங்க, இந்த தப்பு பண்ணதுக்கு அவனை. நான் போயிடுறேன். நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். இல்ல அவர் ஃபியூரியஸ பத்தி கொஞ்சம் பேசிட்டு அவரை விடுங்க. சொல்லுங்க பரணி. 4.5 கொடுத்திருந்தீங்க. உனக்கு தண்டனையே நீ ஃபியூரியஸ் பத்தி பேசக்கூடாதுன்றதான். நிஜமாவே ஃபியூரியஸ் பத்தி தான் சொல்ல வரீங்களா பரணி? ஆரம்பத்துல இருந்தே ஃபியூரியஸ் ஒரே வார்த்தையில என் ஹார்ட்ட நொறுக்கிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க அப்படின்ட்டாரு. நீங்க நொறுக்காத அளவுக்கா? நான் வந்துட்டு கட்ட பறக்குது அப்படின்னு சொல்லி டயலாக்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நிறைய ரியல் லைஃப் கேரக்டர். ஒரு நிமிஷம் இருங்க பரணி ப்ரோ, ராஜபாண்டியன் நான் சொல்லுங்கண்ணா. இல்ல நிறைய ரியல் லைஃப் கேரக்டர் ரிசம்பிள் பண்ணுது அந்த படத்துல, அவ்வளவுதான். ஓ, நீங்களும் படம் பாத்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் அன்னைக்கு சொன்னேன் பிரகாஷ், எனக்கு மிட்டா தான் இருந்தது படம். ஆனா படத்துல நிறைய கண்டென்ட், பட் மிட் தான் நான் சொன்னேன். சரி, அந்த ஃபியூரியஸ் படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி. வேற யாராவது பேசுறீங்களா? சுகன் இருங்க பரணி சொல்லிட்டு சொல்லுங்க பரணி. இல்ல எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சது. ஒரு 2-3 சீன் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல. பட் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்துட்டு புதுசா இருந்துச்சு, யூனிக்கா இருந்துச்சு. எனக்கு அந்த ஹீரோவா ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவார். 2 பேருமே வந்து மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டெப் அப்பா தான் போகும். அது ஒரு ஆக்ஷன் பிக்ஸ் நல்லா இருக்கும். அடுத்து பார்க்குறப்ப அது இன்னும் நல்லா இருக்குன்னு, அதுக்கு அடுத்து பார்க்குறப்ப இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வந்துட்டு லாஸ்ட்ல வர ஒரு ஃபைட் சீக்வன்ஸு மஸ்ட் வாட்ச். அது வந்துட்டு உங்க வீட்டில் எது பெரிய ஸ்க்ரீனா இருக்கோ அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பாருங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். தயவு செஞ்சு போன்ல பார்க்காதீங்க. ஆனா பரணி எனக்கு ஒரு வருத்தம் பரணி, ஏழைகள்ல பார்த்துட்டு நீங்க பேசுறீங்க, இந்தியால என்ன ரீல்ஸ் ஆகலாது. அதான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். காலையில இல்ல பரணி, சலூன் கடையா யாரோ போட்டிருந்தாங்க. நானும் ஆப்பிள் டிவில போய் சர்ச் பண்றேன், காணோம். சரி பிரைம்ல போட்டா அங்கேயும் காணோம். என்னடா இது, இந்தியாவுக்கு ஒரு டேட்டு, ஓவர்சீஸ்க்கு ஒரு டேட். ஆக்சுவலி விஷால் என்ன இதுனா நான் சொல்லிடுறேன். நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அவங்க ஊர்ல வந்துட்டு அந்த நம்ம ஊர்ல எப்படி வெள்ளிக்கிழமைனா படம் பாக்குறோமோ அந்த ஊர்ல வந்துட்டு மண்டே மூவி நைட் அப்படின்னு இருக்கு போல. டியூஸ்டே எல்லாம் வந்து படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு படம் தேட்டருக்குலாம் வந்து 15 days இல்ல 21 days இல்ல 28 days அந்த மாதிரி வச்சு ரெண்ட்டுக்கு விட்டோம்னா அந்த ஊர்ல ரெண்ட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி பார்ப்பாங்க. ஓகே, அது இந்தியாவில் வந்து அமேசான் பிரைம் ட்ரை பண்ணா, ஆனா வந்து அது வந்துட்டு செட் ஆகல. நம்ம அமேசான் பிரைமே போட்டு திட்டிட்டு இருந்தோம், நான் உங்க பிரைமுக்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்புறம் எதுக்குடா படத்துக்கு வந்து ரெண்ட் கேட்கறேன்னு சொல்லி. ஆனா அங்க அப்படி கிடையாது, அங்க வந்து ரெண்ட் காசு கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு இது இங்க ஒர்க் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் அங்க வந்துட்டு நார்மலா டிஜிட்டல்ல ரிலீஸ் இது அப்சஷன்லாம் வருது இந்தியாவுக்கு. அதுதான் லேட் ஆகும் விஷால் எப்படினாலும். இப்ப ஷீப் டிடெக்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அமேசான் பிரைம் ஒரிஜினல் மூவி அவன் வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டான். அது ஒரு கேப் விட்டு கரெக்டா ரொம்ப அப்சஷன் ரீவாட்ச் பண்ணனும்னு வெயிட் பண்ணிருக்கேன் வரனே. அதான் சரி என்ன சில படம் வந்துட்டு புக் மை ஷோ ரெண்ட்ல வரும், இங்க ஓடிடில இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் புக் மை ஷோ ரெண்ட்ல வரும். அந்த மாதிரி இருக்கு ஹாலிவுட் படம். மோஸ்ட் ஆஃப் த படங்கள் அப்படி வரும். இப்ப இந்த பேக் ரூம்ஸ் அப்புறம் வந்து பேசஞ்சர் அது ரெண்டும் அதே மாதிரி பேக் ரூம்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மஸ்ட் கோ மாவீரன் ரிவ்யூ போட்டிருந்தாரு. ஆபீஷியல் சொல்றாருங்க. மஸ்ட் கோ எடிஷன் சொல்லி ஒரு 16 minutes வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் ஆட் பண்ணி தியேட்டருக்குலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் வர வேண்டியது, பட் அந்த ஃபுட்டேஜ் 3 நாளைக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணதுனால மேபி ஒரு 1 or 2 weeks வரும்னு நினைக்கிறேன். என்ன படம்? பேக் ரூம்ஸா? பேக் ரூம்ஸ் பேசஞ்சர் நான் பார்க்கல. பேசஞ்சரும் சிறப்பா இல்ல, 1000 முறை அடிச்சு துவச்ச ரோட் த்ரில்லர். சரி ஓகே மாவீரன். சிங்கீதம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வருது. சோ அத சொல்லுங்க, அத வந்தோனே எல்லாரும் பாருங்க. நாளைக்கு வருது வெள்ளிக்கிழமை. நாளைக்கு தானே? ஒரு நிமிஷம், 8 நாளைக்கா? ஆமா. ஐயோ தேதியும் தெரியுது இல்ல, கிழமையும் தெரியுது இல்ல. கீதம் வருது. பரிமளான்கோ இந்த வாரம் வேற என்னடா படம் வருது? ஐ நோ படி பிருத்திவிராஜ் படம் வருதுல, அதுக்கு வெயிட்டிங். நான் சொல்றேன் ஆதி ப்ரோ. நோபடி 9th அன்னைக்கு. ஐ நோபடி 9th, லவ் ஓ லவ், இதய முரளி, லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு,
முதற்கானல் இதெல்லாம் அர்ஜுனன் பேர் 10. அர்ஜுனன் பேர் 10 ஜூலை 17 விஷால். ஓகே சாரி. இந்த வாரம் இதெல்லாம் தான் மேஜர் வர படம், வேற எதுவும் இந்த வாரம் ஒரு ஃபீல் குட் படத்துக்கு போலான்ட்டு இருக்கேன், ஈவில் டெட் பர்ன். ஈவில் டெட் பர்ன் இன்னும் ரிவ்யூஸ் வரல மாவீரன். ஈவில் டெட் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. வந்துரும். அப்புறம் இந்த இன்வைட் சொல்லி ஏதோ ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதான், இங்கிலீஷ் படம். ஆனா ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்றதுனா பண்ணுங்க, மேபி பிஆர்ல ரிலீஸ் ஆகலாம் பெரிய சிட்டியா இருந்துச்சுன்னா. இல்ல சுகன் ப்ரோ, நான் இதுல இருந்தேன் அப்ப பேச முடியல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து எனக்கு மாலிவுட் டைம்ஸ் பிடிச்சிருந்தது. அதாவது வந்து படத்துல வந்து பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் முதல் ஃப்ரேம் டைலாகே நமக்கு வந்து ஒரு ஒரு லேர்னிங் மாதிரி தான் இருக்கும். படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்க ஒரு டைலாக் வரும், அந்த நிறைய ஒரு இது மாதிரி நமக்கு ஒரு இன்சைட் ஃபுல்லாவோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து படமா எனக்கு வந்து ஓகே இது வந்து சூப்பர் படம் அப்படின்னு நான் சொல்ல முடியல என்னால. படம் பார்த்து முடிச்சோடனே கம்ப்ளீட் பண்ணோடனே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது சொல்லுவாங்க, இந்த வினோத் படத்துலலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பட் ஆனால் சில நேரங்களில் படம் சரிக்கிறது இல்லை. அது மாதிரி வந்து எனக்கு ஓவராலாக படம் வந்து எனக்கு அதனால தான் வந்து நான் அந்த இதில் சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக அந்த படம் வந்து யாராவது பார்க்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு இப்படி இவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுக்காக வேணா கண்டிப்பா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் சொல்லுவேன் சுகன். நானே பாக்குறதுக்காக ஓபன் பண்ணிட்டேன் அன்னைக்கு சண்டே நைட்டோ மண்டேன்னு நினைக்கிறேன். அந்த நாவல் சீன் இருக்குல்ல ஓப்பனிங்ல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள, அதோட ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போனேன். அப்படியே சுத்தமா அந்த படம் ஓபன் பண்ணோமே பாதியிலே நிப்பாட்டணுமேன்றதே ஸ்டேக் ஆகல. இப்ப நீங்க எல்லாரும் ஸ்பேஸ்ல பேசினதுக்கு அப்புறம் தான் ஓகே இன்னைக்கு பார்த்தே தீரும் அப்படின்ற மாதிரி எப்படி முடிச்சுட்டு பாத்துருவேன். சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ வேற ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்லா இருந்தது, என்ன யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வித்தியாச விரும்பிங்களுக்கு மட்டும் இது செட் ஆகும்ன்றது சொன்னார்ல, அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. ஒருத்தர் கோஸ்ட் பெஞ்சோட ஓடி போயிட்டாரு போல. என்ன இந்த படத்துல காமிச்சிருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து யாரு? டிவிவி அந்த மாதிரி எதுவும் வேற ஸ்டேட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் இருக்காங்களா? இது மாதிரி அதுதான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு, நாளைக்கு லிஸ்டே அனுப்பிச்சுடுறேன். போஸ்ட் பண்ண முடியாது, பட் ஆனா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அது நிறைய இடத்துல நடக்குது, அது சின்ன படமா இருந்தாலும். ஆனா ராஜபாண்டியன் ப்ரோ டிவிவி அவங்க பயங்கரமா ப்ராஃபிட்டபிளா தானே போயிட்டு இருக்காங்க சினிமாடி. இல்ல நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கார்பரேட் நேமுங்கிறக்காக மென்ஷன் பண்ணேன். நான் வந்து எனக்கு இந்த மும்பாலை டிவிவி இவங்க எல்லாம் வந்து இருக்காங்களே, அது மாதிரி ஒரு ஜஸ்ட் இதாக மென்ஷன் பண்ணேன், அவங்கன்னு சொல்லல. ஓகே ஓகே. பர்னி ஸ்பைடர்மேன் போட்டிங்களா? என்னது ஸ்பைடர்மேன் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் தெரியல, இல்ல நான் பண்ணல இன்னும். இப்போ பிஎக்ஸ் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நார்மலா ஓப்பன் பண்ணல. எனக்கு அந்த பிஎக்ஸ்ல எதுலையுமே வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல, ஒன்றாவது விஷயம். இன்னொரு விஷயம், அந்த டேட்ல வந்துட்டு ஒரு ஏலியன் படமும் உன்மாதம்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் 2 படம் வருது ஆக்சுவலா 31st நினைக்கிறேன். ஸோ இது 30th ரிலீஸ் ஆகுது பாருங்க. எந்த படம்? ஸ்பைடர்மேன் 30th. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே இதை பார்க்கலாமா, இந்த 2 மலையாள படம் பார்க்கலாமான்னு பிளான் இருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஜனநாயகன் 23 தானே? அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னும் கன்ஃபார்ம் இல்லை. 23 30 டவுட்ல தானே இருக்குன்றாங்க. அப்படியா? டியூஸ்டே கன்ஃபர்மேஷன் வந்துரும்னு சொன்னாங்க. ஆமா ப்ரோ 23ன்னாரு. இல்ல 23 தான் 80% சான்ஸ், மீதி 20% வந்து இன்னும் அந்த 30 போறக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒருவேளை ஓவர்சீஸ்ல அது ஏதோ இந்த இது பண்ண முடியாட்டி 10 நாளைக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியாட்டி அந்த இதுக்குள்ள வரும்ன்றாங்க, 30th போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னும் எதுவும் 30th வந்தாலும் அப்போ ஓவர்சீஸ்ல ஸ்கிரீன்ஸ் கிடைக்காதே ப்ரோ. 30th போனதானே பிரச்சனையே இருக்கு. ஸ்பைடர்மேன் இருக்கு, அப்புறம் டிசியும் போஸ்ட்போன் ஆகுமா? டிசி இருக்கு. இல்ல போஸ்ட்போன் ஆகுமா டிசி? இல்ல எனக்கு அப்படினாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 23ஆம் தேதி வந்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடி வர அந்த அன்பேடாயினா ஒரு வாரம் தான் டைம் இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் வர சிக்மாக்கு டிசிக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் வீக் ஆஃப் ஜனநாயகன்ல இன்னும் புல் இருக்கிறது டவுட்டு தான். இது என்ன கணக்குன்னே புரியல எனக்கு. ஆல்சோ இந்த இதுவும் போட்டாங்களாமே, ஏதோ இன்னைக்கு சொல்லியிருக்காங்களாம் வலைபேச்சுலயே அதுலயே சொன்னாங்களாமா, இந்த
எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு வைக்க கூடாது, ஆனா எவ்வளவு நாள் வேணா ஓட்டிக்கங்க, அது டிக்கெட் ரேட் நார்மல் டிக்கெட் ரேட் வச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு தியேட்டருக்கார மட்டும் அதுல ரூல் கிடையாது அந்த ரூல். நீ என்ன வேணா சொல்லுங்க, நான் 450 ரூபாய்க்கு பாப்கார்னோட டிக்கெட் கொடுக்குறேன்னு ஒருத்தர் வருவாரு பாருங்க. ஏங்க 450 இல்ல 2000 ரூபாய்க்கு கவுண்டர்ல விற்பாங்க, கேட்டா நாங்க விக்கல, ரசிகர்கள்ட்ட கொடுத்துட்டோம், அவங்க ஏதோ தெரியாம வித்துட்டாங்க போல பண்ணுவாங்க. அது தெரியல எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி 23 வந்துட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு இந்த டேட் தான். பட் இவங்க வந்துட்டு பொறுமையா ஆகஸ்ட்லயே வரலாம், ஃபர்ஸ்ட் வீக்லயே. 23க்கு வேற எந்த படமும் இதுக்கு முன்னாடி இதுவா இல்லையாடா? ஜிவி பிரகாஷ் படம் ஒண்ணு இருக்கு, இம்மார்டல்னு சொல்லி. ஓகே, ஜிடிஎன் எப்ப ரிலீஸ்னு சொல்லிருந்தாங்க? 17th. இந்த சத்யம் ஆனா இப்ப இல்ல, இப்ப வாய்ப்பு இல்ல. சத்யவன் சாவித்திரி உங்க கீர்த்தி சுரேஷ் படம் வந்து ஜூலை 24th தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. கவனிச்சீங்களா? கவனிச்சீங்களா? ஆகஸ்ட்ல கூட வரலாமா பொறுமையா? அங்கங்க லைட்டா பாக்குது வரட்டும், யாரு வர வேண்டாம் தாராளமா. ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு இன்னொரு படம் இருக்கே பாருங்க ப்ரோ. அந்த மாதிரி சொன்னேன் ப்ரோ. ஜூலை 31க்கும் ஆகஸ்ட் 1க்கும் ஒரு 3 மாசம் கேப் இருக்கு. பெரிய டிஃபரன்ஸ். ஆமா பெரிய டிஃபரன்ஸ். ஜூலை 31 விட்டுருங்க. ஏங்க எனக்கு அந்த படம் அவன் கக்குனத கக்கிட்டு அப்படியே மழுப்பிட்டான், ஆனா கப்பை சஷ்டிங்க கரெக்டா. இல்ல ஆமா அதான் அவரு உஷாரா செகண்ட் வீக்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் வீக்லயே வரலாமே அப்படின்னு. தாராளமா வரட்டும் பரணி ப்ரோ. ஆனா இது இருக்கு, டாக்ஸிக் இருக்கு பரணி ப்ரோ. சோ ஆகஸ்ட்ல வர மாட்டாங்க. டாக்ஸிக்கே ஒரு ஒண்ணும் இல்ல. ஓ அந்த படம் சொல்லுங்க. எனக்கு ஃபிளாப் ஆகணும் அவ்வளவுதான். நிறைய பேரோட தாட் அப்படிதான் இருக்கு. அது தேராது, பெருசா ஒர்க் ஆகாதுன்னு தான் சொல்றாங்க. பாப்போம். இல்ல அனிமல்ல ஹிட் பண்ணிட்டாங்க, இந்த படத்தையும் ஹிட் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமும் இருக்கு. ஹிந்தி பெல்ட்ல ஓட வச்சிருவாங்களோன்னு டவுட் இருக்கு. மாவீரன் தான் சொல்லணும். பட் இங்க பெருசா எடுபடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. எனக்கு ஃபர்ஸ்ட் டீசர் கூட ஓகே நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் என்னடா அது பண்ற மாதிரி தான் இருக்கு. எது ப்ரோ அந்த ஜீப்புக்குள்ள வருமே அந்த இதா? அந்த அது நல்ல ஐடியா தானே, அது நல்ல வைல்டான ஐடியா தானே அது. அப்ப ரெண்டாவதும் வந்தது வைல்டான ஐடியா தானே, ஆனா அது வைல்ட்னஸ் மட்டும் தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா அவங்க படத்தை ப்ரொஜெக்ட் பண்றதே வைல்டா தானே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதான் நான் சொல்றேன், முதல் டீசர் வந்து வைல்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் வெறும் வைல்டா மட்டும் தான் இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா வைல்டா இருந்துச்சுல. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த படத்துல இருந்து வர எந்த கண்டென்ட்டுமே பெருசா ஹோப் கொடுக்க மாட்டேங்குது. ஏங்க ருக்மணி இருக்கு, அது போதாதாங்க உங்களுக்கு? போய் படத்துக்கு பேர மாட்டீங்களா நீங்க? நீங்க அது மட்டும் தான் வருத்தமா இருக்கு. ஐயோ ருக்மணி இருக்காங்களே. ஏன் ருக்மணி இருந்தா அவங்க வருத்தப்பட போறா? அவர் ஃபேன் தானே. இல்ல இந்த படத்துலயே ருக்மணி இருக்கணும்னு. ஏன் இதுக்கு முன்னாடி மட்டும் எங்க புரியலையா? அப்பெல்லாம் இல்லையா? அப்படிலாம் பரணி என்னத்தையாவது சொல்லாதீங்க பரணி, வேற அதெல்லாம் இல்ல. ஏங்க இதுக்கு முன்னாடி படத்துல பாவம் பிள்ளை நடிக்க தெரியாம நின்று இருந்துச்சு பாதி படத்துக்கு, அதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க. அந்த படத்தை எல்லாம் போய் பாத்தீங்க. காந்தாராவெல்லாம் சந்தோஷமா பரணி? காந்தாராவெல்லாம் சொல்ல வேண்டியது அவரும் ஏதாவது சொல்றாரு, கொண்டுட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்க போய். இதுல என்னக்கா குறை உங்களுக்கு? பரணி ஆகஸ்ட் ரிவெஞ்சா? இல்ல ஆடிசி படத்துக்கு போவீங்களா ஆதி ப்ரோ? யாரா அது? யாராவா? கிறிஸ்டோபர் நோலன். ஒடிசி தானே ப்ரோ அது? ஆடிசிங்கிறீங்க. எப்பா ஒடிசின்னு சொல்றவங்களுக்கு ஒடிசி, ஆடிசின்னு சொல்றவங்களுக்கு ஆடிசி. எனக்கு ஆடிசி, நீங்க ஒடிசி வச்சுக்கோங்க. சரி என்னமோ ஒண்ணு. அப்படின்னா என்ன படம்? கிறிஸ்டோபர் என்னடா அது? அந்த ஊரு பொன்னியின் செல்வன் ப்ரோ. நான் நம்ம ஊர் பொன்னியின் செல்வனே படிச்செல்லாம் பிரகாஷ் சொல்லிதான் தெரியும் எனக்கு. அதுதான் நமக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு விஷால் ப்ரோ வந்துட்டு கதை சொல்றேன்னு இருக்காரு இங்க வந்து. ராஜா காலத்து கதையா? நான் ஸ்டோரி நான் வந்து என்னன்னா யூடியூப்ல கேட்டேன் பாருங்க, சூப்பரா இருந்தது. படம் திரும்பறதுதான் வந்துட்டு ஒன்லைனா அதுல நடக்கும். ஆமா ஒன்லைன் அதான், ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நிஜமா. ஒரு 2.5 மணி நேரம். நான் ஆக்சுவலா அந்த ஸ்டோரி கேக்குறப்ப சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் ஸ்டோரி கேக்குறப்ப உங்க மேலதான் செம்ம காண்டாச்சு. அவர்லாம் பிரகாஷ் ப்ரோ புரிஞ்சுக்கிட்டார்.
இல்ல கதையை சொல்லாதீங்க, நீங்க மத்தத சொல்லுங்க. கதை சொல்லல பிரகாஷ் ப்ரோ, கதை சொல்லல. அந்த ஸ்டோரியை கேக்குறப்ப அந்த யூடியூப்ல வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பர்சனு எபிசோடா ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதை ஒன்னா காம்பினேஷனா ஒரே வீடியோவா போட்டிருக்காரு, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு. நான் ஃபுல் ஃபிளெஜ்டா 2.5 மணி நேரத்துக்கு தான் அந்த குடிசையோட கதையோட அந்த வீடியோ கேட்டேன். கேட்கறப்போ ஒரு 2.5 மணி நேரம் வந்துச்சு. உங்க மேலதான் செம்ம காண்டு. ஏண்டா ஒருத்தர் வந்து 2 வருஷமா பேசி முடிச்ச கதைய இன்ன வரைக்கும் எடிட் பண்ணி தர முடியல, இவரெல்லாம் பாரு எவ்வளவு 2.5 மணி நேரம், இது ரொம்ப ரொம்ப பெரிய 20 மணி நேரம் மேல போகும் போல இருக்கு. 20 மணி நேரம் வேணா இருக்கட்டும் பிரகாஷ் ப்ரோ, ஆனா அதுக்கான உழைப்பே வர மாட்டேன்டுது. அதுதான் எனக்கு ஆதங்கமே. இல்ல சீரியஸா சொல்றேன், அது நம்மளோடது ஒரு சின்ன ஒரு உழைப்பு அப்படின்னா அது எடிட் பண்ணி போடுறது 100 மடங்கு உழைப்பு. நீ உட்காந்து திரும்ப கேட்ட கதையை திரும்ப கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் அங்க ரெடி பண்ணி அதை மெர்ஜி பண்ணி எடிட் பண்ற கஷ்டம். அவர் இந்த கேம் விளையாடிட்டு அப்பப்போ ஃப்ரீ டைம்ல பண்றேன்னு இருக்காரு, பண்ணுவாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. கேம் விளையாண்டுட்டு அப்பப்போ ஃப்ரீ டைம்ல பண்ணி ப்ரோ. எவ்வளவு நிமிஷம் தான் பண்ணிருக்கீங்க உண்மையை சொல்லுங்க. இது வரைக்கும் கட் எடுத்து 9 hours பண்ணிட்டீங்களா ப்ரோ? சூப்பர். அட்லீஸ்ட் அதே இப்ப பார்ட் 1 மாதிரி விட வேண்டியது தானே. ஃபர்ஸ்ட் 9 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னொரு 9 hours வர மாதிரி. பிரகாஷ் ப்ரோ ஒரே வீடியோ என்னன்னு 20 மணி நேரம் அப்லோட் பண்ண முடியுமா? வந்து ஒரு 23 hours வரும் அந்த வீடியோ. அதான் அப்படியே ஒண்ணா ஒரே வீடியோ கூட அப்லோட் பண்ண முடியுமா நம்மளால அத? ஓகே சரி, ஓகே ப்ரோ. அடுத்த வருஷம் வந்து என்னன்னா 3rd year பண்றப்போ பண்ணிடுங்க, சரிங்களா? 3 years ஆஃப் சினிடாக் அப்போ சர்ப்ரைஸோட வந்துருங்க. சர்ப்ரைஸோடயா? அடுத்த வருஷம் வந்து வேற பிளான் வச்சிருக்கோம். இந்த பரணி வந்து லாங் ஹேர் வளர்க்க சொல்லியிருக்கோம். அவன் வந்து வளர்த்து இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி படத்துல ரஜினிகாந்த் வருவார்ல, அந்த மாதிரி மண்டையில கோணூசி வச்சு கொண்டையெல்லாம் வச்சு வால் ஏந்தி அந்த இதுல வருவான், குதிரை மேலே ஏறி வருவான். அந்த ரயில் போடுவோம் பரணியை வச்சு. ஆதி ப்ரோ இருக்கிற முடியே வளர மாட்டேங்குது, இதுல லாங் ஹேர் வேறயா? சும்மா அது விக் வச்சுக்கலாம். விக் வச்சுக்கலாமா? நான் மத்தவர் மாதிரி கிடையாது. பட் பிரகாஷ் ப்ரோ நீங்க அந்த கதை கேட்கணும்னு சொல்லுங்க. ஆனா அந்த பெட் இன்னும் அப்படியே இருக்குல்ல. என்ன ப்ரோ? நெல்சன் படம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காருன்றது என்னடா, நெல்சன் ரஜினி கமல் அந்த படம் நடந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் வச்சிருந்த பெட் இன்னும் இருக்குல்ல. ஒத்த பக்கம் மீசி எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லவே இல்ல. போய் ரெக்கார்டிங் எடுத்துட்டு வாங்க. நான் வந்துட்டு என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? டான்ஸ் ஆடி ரீல்ஸ் நான் அப்படி சொல்லவே இல்ல. சாரி நான் அப்படி சொல்லவே இல்ல ப்ரோ. இது நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. டெய்லி ரீல்ஸ் போடு, டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போறேன்னு ஒத்துக்கிட்டான். நான் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். பிரகாஷ் ப்ரோ கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சிடும். பிரகாஷ் ப்ரோ என்ன கமிட்மெண்ட் ஒத்துக்கிட்டாரு இவரு? அவர் சொன்ன ரெக்கார்டிங் இருக்கு, அவர் டான்ஸ் ஆடுறன்னு ஒத்துக்கிட்டாரு. இல்லன்றாரு பாருங்க, மலுப்புறாரு பாருங்க. அப்புறமேட்டு டிக்கெட் நிறைய பத்தி தரேன் இருக்கிறது. அப்புறம் டான்ஸ் ஆடி வீடியோ போறாங்க. தனுஷையும் சூர்யாவையும் பத்தி டெய்லியும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுதான் தனுஷ் சூர்யா 2 பேரை பத்தி மெயினா தான் நான் சொன்னேன். ஆனா நான் இல்ல டான்ஸ் 100% நீ சொன்ன, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பிரகாஷ் சொல்றது. எடுத்துட்டு வாங்க. பாரதி சொல்லிருக்கீங்க பாருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பழைய ரெக்கார்ட் நீங்க போட்டு பார்த்துட்டு ரெக்கார்டு நான் சொல்லலன்னு சொல்லி நீங்க நிரூபிங்க. இல்லைன்னா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன், நான் டான்ஸ் ஆடி போடுறேன். நீங்க தான் டெய்லி ஓகேவா? டான்ஸ் ஆடி. நான் சொல்றேன், நீங்க நிரூபிங்க ஃபர்ஸ்ட். நான் வந்துட்டு தப்பு பண்ணாதவன். நான் ஏன் சரி ஒரு கேக்குறேன், யாராவது ரெக்கார்டிங் எடுத்து போட்டு நீங்க டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட ரெக்கார்டிங் காமிச்சிட்டாங்கன்னா நீங்க அடுத்து என்ன பண்றீங்க? நாளைக்கு ஆடுவீங்க பேசாம? புது பந்தயம் கட்டிக்கலாமா? நான் ஆட மாட்டேன். அப்புறம் நீ சொன்னது நீங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒத்துக்கிறேங்கிறத நிரூபிச்சாலும் அதுவும் இது கிடையாதுங்கிறீங்க. அப்ப என்னதான் பிரச்சனை? போடுறதுக்கே ஷையா இருந்துட்டு ரிவ்யூ போடாம இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. இல்ல டான்ஸ் எல்லாம் அப்ப வாய் சொல்லும் போது கரெக்டா சொல்லிருக்கணும். நான் பண்ண மாட்டேன். அதத்தான் சொல்ல, நீங்க சொல்லலங்கிறீங்க. நான் சொல்லிட்டேன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நீங்க நாளைக்கு எதை ஆடுறீங்கன்னு கேக்குறேன். பாருங்க அப்படி தைரியமா நீங்க பாருங்க, நான் சொல்லலைன்னா நீங்க என்ன பண்ண உறுதியா இருக்கணும். நான் சொல்லல, நான் நீங்க எல்லாம் போட்டு எடுத்து நிறுவீங்க, நாளைக்கு ஆடுறேன்னு சொல்லி பந்தயம் கட்டணும். இந்த பந்தயத்துல யாரு தோத்தாலும் சலம்பல பாட்டுக்கு ஆடுப்பா. ஏன்பா? நல்லா இருக்கு ஸ்டெப். அந்த படத்துல எஸ்கேவே நல்லா ஆடல. இவர் யார சும்மா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு. ட்ரிகரா? உண்மைக்கேடா அவர் ஆடுனத பாத்தியா? இந்த நான் பாட்டு ஐடி கேள்விப்பட்டிருக்கேன். இவரெல்லாம் டிபி ஒருத்தர் வித்தியாசமா வச்சிருக்காரு. வித்தியாசமான டிபியா இருக்கு. ஒருத்தர் கீழே ரெக்வெஸ்ட் காமிச்சிருக்காரு, அவரோட டிபியை சொல்றேன். என்ன டிபி அது?
கியூஆர் கோடா நல்லா இருக்கே. ஐடி நேம் கரும்புலி ஓ அவரா? நான் பார்த்துருக்கேன். பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல. என்ன ப்ரோ? கமெண்ட் செக்ஷன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா உண்மையிலேயே பரணி சொல்ல அந்த பாட்டுல நிஜமாவே உனக்கு நல்லா இருக்குமா? அவரோட டான்ஸ் உனக்கு பிடிக்குமா? நீ ஒரு தடவை ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. நான் ட்ரிகர் பண்ணேன்னு சொன்னதுக்காக தான் திருப்பி உன்ட்ட லாஜிக்கலா கேள்வி கேட்கிறேன். உனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு மட்டும் சொல்லு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் கேக்குறேன். ஓகே உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. பட் அந்த சாங் லான்ச் அன்னைக்கு அவர் ட்வீட் எல்லாம் நீங்க பாத்துருக்கணுமே. அப்படியா? பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தானா? மார்க்கெட் புதுசு மார்க்கெட் பெருசு அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரியா? இல்ல ஆனா நிஜமாவே நீங்க அதை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிட்டு போல எஃபர்ட் அந்த இதெல்லாம் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாப்ல மூச்சு வாங்கி இது பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்ற மாதிரி தெரியும். டான்ஸ்ன்றது எஃபர்ட்லெஸ் ஆன மாதிரி பார்க்க நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? இந்த படத்துல சத்யராஜ் ஆடுவார்ல, சிபிராஜ் முன்னாடி நான் யூத்துன்னு காட்டிக்கிறதுக்காக எங்க அம்மா உங்க அம்மா அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நிஜமா நீ ட்ரிகர் பண்ற காசு உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பாப்புலராவே நான் பேட்ட எல்லாரும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. பரணி ப்ரோ அன்னைக்கு போட்ட ட்வீட்டை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆதி ப்ரோவோட ட்வீட்டும் அன்னைக்கு எனக்கு அவரு முகத்துல டயர்ட்னஸ் தெரியக்கூடாதுன்னு போட்டிருந்தாரு. அதான் சொல்றேன். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்லுவேன். இல்ல எனக்கு காணுமே என்ன ட்வீட். சரி விடுங்க ஏதோ ஒண்ணு. லிரிக்ஸ் எடுத்து போட்டு அந்த டான் போட்டோ எடுத்து போட்டிருந்தீங்கல்ல அதை போட்டு. ஓ ஓகே ஓகே. நான் வந்துட்டு ஹாப்பி தான். நீ பேர் போட்டாலே ஹாப்பி ஆயிடுடா. திரையில் தோன்றினாலே போதும் தலான்ற மாதிரி. ஃபியூரியஸ் படம் ட்ரை பண்ணுங்க. ஓகே கிர்ரா ட்ரை பண்ணி இந்த ஸ்பேஸ்ல நீ ட்ரை பண்ண சொன்ன படம் மட்டுமே அவ்வளவு இருக்குடா. முதல்ல ஒவ்வொன்றா பாத்துட்டு வரணும்டா. எப்பா நான் ட்ரை பண்ண சொல்றேன். பரணி ப்ரோ ஃபியூரியஸ் எங்கடா எல்லாத்தையும் பண்ணிட்டேனடா. இது மட்டும் தான்டா இன்னும் பண்ணல. சாரி என்ன மையாங்க ப்ரோ? ஃபியூரியஸ்ல எஸ்கே வந்து மார்க்கெட் பெருசு மைண்ட் செட் பெருசு டான்ஸ் ஆடுவாரா? யோ நீ தனியா கவனிச்சுக்கிறியா ஏரியா? என்னடா டேய் நீ சொல்லி மத்த எல்லா படம் போயிட்டேன்டா. திருஷ்யம் 3 போயிட்டேன். அந்த இந்த படம் போயிட்டேன். ஏங்க எனக்கு ஒரு டவுட். ஒரு படத்தை ஒரு 2 வாட்டி ஒரு படம் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருக்கு ஓகே. 2வது வாட்டி பாக்குறோம் ஓகே பிடிச்சிருக்கு. சரி இல்ல ஃபேமிலியா போறப்பயோ இல்ல ஏதாவது சொன்னா ஓகே 3வது தடவை போலாம் பண்ணலாம். இல்லைன்னா அது எப்படிங்க ஒரு மனுஷன் ஒரு படத்தை 4 வாட்டி அதுவும் தனியாவே தியேட்டர்ல போய் பார்ப்பான்? அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா அது படம் ஓடிடில வந்துருச்சு. ஓடிடில வரதுக்கு முன்னாடி 4 வாட்டி தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல ஓடிடில ஒரு வாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை போனீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஓடிடில வரதுக்கு முன்னாடி 4 வாட்டி பார்த்தேன். ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் 6 வாட்டி பார்த்தேன். மொத்தம் 10. ஓகே. ஆனா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் தான் பார்த்தேன் நானு. அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்கு ஓகே. பட் ஆனா வந்துட்டு எப்படின்னு தெரியும் அந்த அமேசான் பிரைம் 4 வீக்ஸ்ல வந்துரும்னு சொல்லி. பட் அந்த வாரத்துக்கு ஒரு தடவை போனதுக்கான ரீசன் என்ன? தனியா போலடா. நான் 4 வாட்டி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஃப்ரெண்டோட போனேன்டா. அப்படியா? அப்போ ஓகே சரி விடுங்க. ஆமா சரி வேற எதுவும் அவங்க எல்லாம் வந்து ஒரு நிமிஷம் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தோழர் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்ல நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் இந்த ஆட்டோல இவர் ஏத்து வரல மாறி படத்துல ஆட்டோல ஏத்து வரல. ஏடா நம்ம ஆட்டோ இருக்கு வேற ஆட்டோல போய் ஏறியா அப்படின்னு ஒவ்வொருத்தனையா வாண்டடா அடிச்சு ஆட்டோல ஏத்தி கூட்டு போறல. அந்த மாதிரி கூட்டு போயிட்டு இருந்தேன் நான் எல்லாரையும். சரி நான் இன்னைக்கு நைட் சிங்கீதம் தெலுங்குல வருதான். நீங்க பாத்துட்டீங்கல்ல? நான் பாத்துட்டா. நான் பாரு அதுவும் பாத்துட்டேன். திருஷ்யம் 3 பாத்துட்டேன். பால்பாய் பாத்துட்டேன். எல்லாமே பாத்துட்டேன். வாவ் கங்க்ராச்சுலேஷன். வெறும் இது மட்டும் தான் இன்னும் பாக்கல. அதுவும் மாலிவுட் டைம்ஸ் இந்த பிரகாஷ் ரிவ்யூ போட்டோன்னே சரி பாக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நேற்றுக்கு முந்தானதுக்கு வேலையாகி போச்சு. இன்னைக்கு படத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். மே வாபஸ் அவங்க அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு சரி இதை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இதையும் பாத்துட்டேன். அசிஸ்டண்டா சேர்த்துட்டு 10,000 ரூபாய் கொடுங்க நான் அப்ரெண்டிஸா சேர்த்துக்கிறேன்றாரு. என்னன்னு கேட்டு தட்டி கேட்டு எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. ஏற்கனவே நீ வேலை விஷயத்துக்கு இது ஃப்ரீயா பண்றது 2 பேர் இல்ல பாரு. நீ வேலை விஷயமா ஏதோ அப்ரோச் வந்துச்சா டிஎம்ல? இல்லையே வரலீங்களா எதுவுமே? பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் பாரு. நீ மைக் ஆன் பண்ண முடியல. அதான் சரி ஓகே ஓகே.
கேட்டேன். வேலைக்கு சேர்த்துக்கலாமே, ஏன் பரணி ப்ரோ நீங்க? சேர்த்துக்கிறேன்னாரு, காசு தர மாட்டேன்றாரு. ஹேஷ் ப்ரோ பதில் சொல்லுங்க ப்ரோ. விஜய் சித்து விலாக்ஸ்க்கு இது இதய முரளி டீம் போயிருக்காங்க. அதர்வாவும் பரிதாபங்களும் சுதாகரும் நாளைக்கு வீடியோ வரும். பரணி ப்ரோ ஏதோ 3ஆவதா ஒரு இன்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்களா, கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ, அதுக்குதான் பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டேன், சேர்த்துக்க மாட்டேன்ட்டு. சரி எங்க வீட்டுல வந்துருங்க, 2 மணிக்கு எந்திரிச்சு நான் ஸ்டபா படம் பார்க்கலாம். சுகன் வீட்டுல போப்பா, அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்கு, பேசுறப்ப ஆன் பண்ணிக்க. ஏங்க சாரி காசு தர மாதிரி இருந்துச்சுன்னா நான் வரேன், இல்லைன்னா வர மாட்டேன். 2 மணிக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், வேலை செய்யணும். நான் அந்த ட்வீட்லயே போட்டேன் வீரன், கீழே நான் கொஞ்சம் சோம்பேறி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். வேலை செய்யட்டுமா பிசிக்கலா இந்த மாதிரி. பரணி ப்ரோ சோம்பேறின்னு போட்டுட்டு அதுக்கு மாதிரி வேலையும் கொடுங்கன்னா என்ன பரணி ப்ரோ? சோம்பேறியா தானே பண்றேன். இல்ல மாவீரன், அது என்ன பிசிக்கலா பண்ற மாதிரியா இல்ல கம்ப்யூட்டர் ஜாப்னா சொல்லுங்க, நான் வேணாம். கம்ப்யூட்டர் வேலை தான் நான் பாக்குறது. இல்லையே, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் அது பிசிக்கலா பண்ணாம அது எப்படி? இல்ல நான் அசிஸ்டண்டா வரதுனால நான் பிசிக்கலா எதுவும் பண்ணணும்னு கேட்டேன். இல்ல நான் வேடிக்கை பார்த்தா. அசிஸ்டண்டா வர்றது என்கிட்ட அடி உதவி வாங்கணும். ஐயா அப்பனா கஷ்டம்தான் ப்ரோ, டிபெண்ட்ஸ் அந்த பேமெண்ட் தான். அடி உதவி வாங்குற அளவுக்குலாம் எந்த பணமும் ஒர்த் இல்லை. அப்பயே பாரு, அடி உதவி வாங்கினா அதுக்கு அந்த பேமெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் வாங்குவாங்க. இல்ல அந்த அடியோடையும் வாங்குற அளவுக்கு எந்த அமௌண்ட்டும் ஒர்த் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி ஒரு வந்துட்டு எவ்வளவு காசு கொடுத்தாலும் வந்துட்டு அந்த வேலை வந்துட்டு வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். பெட்டி படம் இந்த வாரம் ஓடிடில வருதுல? ஆமா ப்ரோ, Thursday வருதுண்ணா. நாளைக்கு நைட். ஓகே நாளைக்கு பெத்தி. அப்புறம் அந்த பல்டி படம் ரொம்ப நாளா 10ஆம் தேதி பரிமளா அன்கோ ஃப்ரைடே வருது. ஆமா, யாரெல்லாம் தியேட்டர்ல பார்க்காம விட்டீங்களோ தயவு செஞ்சு ஓடிடிலயும் பார்க்காதீங்க. ஜி5ல இருக்கட்டும். அது ஆமா கரெக்ட் எல்லாம் பாத்தீங்களே, பரிமளா அன்கோ இது கூட பல்டி கூட ட்ரை பண்ணுங்க மாவீரன், பல்டி கூட ட்ரை பண்ணுங்க. மைக் ஆன் பண்ண முடியல, கொம்பு சிவி பார்க்கலாமே. சொல்லுங்க பரணி, முன்னாடி மைக் ஆன் பண்ண முடியல, வேலை கேட்டீங்க. நான் என்னன்னா 2 விஷயம் தான். வேலை தரலாம், சம்பளம் தர முடியாது. அப்படி சம்பளம் கொடுக்குற மாதிரி வேலை வைக்கணும்னா நான் வந்து வெள்ளிக்கிழமை இல்ல படம் ரிலீஸ் அன்னைக்கு நான் வெளியே போவேன், வரும்போது அந்த ஆபீஸை பாத்துக்கிறவங்க வேலையா இருக்கும். ஆனா நீங்களும் அதே வெள்ளிக்கிழமை அதே படம் ரிலீஸ் ஆகிறப்ப வெளியே போவீங்களே, அப்ப என்ன எப்படி வேலைக்கு வந்தீங்க? இதுதானே ட்ரிக்கு. ஒரு நாள் எனக்கு லீவ் கொடுத்துருங்க பிரகாஷ் ப்ரோ, ஃப்ரைடே சாட்டர்டே. பரணி, அந்த ஒரு நாள் தான் எனக்கு வேலைக்கே ஆள் தேவை, புரியுதா? எனக்கு திங்கள்ல இருந்து புதன்கிழமை வரைக்கும் வேலைக்கு ஆள் தேவை இல்ல. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிறப்ப ஆள் தேவைன்னா அது திங்கக்கிழமையில இருந்து ஆள் வைக்கணும். வேலையை பரணி ப்ரோ எப்படி பாப்பாருன்னா, அந்த கவுண்டமணியோட லாரியை ஆத்துக்குள்ள போட்டு சிம்பிளா கழுவணும்னு அப்படின்ற மாதிரி சிசிடிவியை மாட்டிட்டு போய் தேட்டர்ல உட்காந்துருவாரு. சிசிடிவி மாட்டினா வர ஆட்களை எப்படி பேசுறது? சிசிடிவி மைக் வச்சு பேச சொல்றீங்களா? எனக்கு புரியலையே, யார் வேலை பாப்பா? அதுதான் பிரச்சனை. சரி ரைட், ஓகே. மணி 10 ஆகுது, தூங்கலாமா? உடம்பு பெட்டரா? ஓகே தலைவா, பை, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பரணி ப்ரோ, யாராவது பார்க்க தவறாதீங்க. கண்டிப்பா பாத்துறேன் பரணி ப்ரோ, கண்டிப்பா பாத்துறேன். 4 பாயிண்ட் வேற கொடுத்துட்டீங்களா? எனக்கு அது ஓவர் ரேட்டடா தான் தெரியும். இல்ல மாவீரன், நீங்க பாயிண்ட்லாம் மறந்துடுங்க, நீங்க பிளாங்கா பாருங்க. ஓகே, நாளைக்கு ராத்திரி படத்துல ஐ மூமெண்ட்ஸ் இல்ல, ஐ மூமெண்ட்ஸ்ல தான் படமே இருக்கு, பாருங்க. ஓகே சரி பாக்குறேன், நாளைக்கு பார்த்துட்டு வந்து சொல்றேன். ஓகே பை. பிரகாஷ் ப்ரோ ஏன் என் பண்ணாம இருக்கீங்க? பிரகாஷ் ப்ரோ க்ளோஸ் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ மறந்துட்டார் போல. என்ன பரணி, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் ப்ரோ. ஓகே, பாய்.